ஓம் சாந்தி. 21/5/2017 அவ்யக்த முரளி. ஒரிஜினல் டேட்டு 1/4/1982. இன்றைய முரளியின் தலைப்பு பாக்கியத்தின் ஆதாரமே தியாகம்தான். சூப்பர் தலைப்பு இல்லையா? நீங்கள் எந்த அளவுக்கு பாக்கியத்தை சேமிக்கிறீங்கன்றது எந்த அளவுக்கு இப்போ தியாகம் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது. இன்று பாக்கியத்தை உருவாக்குற பாப்தாதா தன்னுடைய அனைத்து குழந்தைங்களுடைய தியாகம் மற்றும் பாக்கியம் ரெண்டையுமே பார்த்துட்டு இருக்கிறார். என்ன தியாகம் செஞ்சோம், என்ன பாக்கியம் அடைஞ்சோம்? ஒரு மடங்கு தியாகத்துக்கு பலனா பல மடங்கு பாக்கியம் கிடைக்குது அப்படின்னு எல்லோரும் தெரிஞ்சுதான் இருக்கிறீங்க. தியாகத்தின் நுணுக்கமான விளக்கத்தை தெரிஞ்சிருந்து கூட எந்த குழந்தைங்க கொஞ்சம் தியாகம் செஞ்சாலும் பாக்கியத்தின் ரேகை மிக தெளிவானதாக மற்றும் பெரியதாக ஆகிவிடுகிறது. தியாகத்திற்கும் விதவிதமான நிலைகள் இருக்கின்றன. பொதுவாக பிரம்மா குமார் மற்றும் பிரம்மா குமாரி ஆகியிருக்கிறீங்கன்னாலே இதுவே தியாகத்தின் பாக்கியமாக பிராமண வாழ்க்கை கிடைச்சிருக்குது. இந்த வகையில் எப்படி அனைவரும் தியாகம் செய்பவர்களாகவும் ஆகிட்டீங்க. ஆனாலும் தியாகத்திலும் வரிசைக்கிரமம் இருக்குதே, அதனால் பாக்கியத்தை அடையிறதுல கூட வரிசைக்கிரமம் இருக்குது. எல்லாருமே தங்களை பிரம்மகுமார் குமாரின்னு தான் சொல்கிறீங்க. ஆனால் பிரம்மகுமார் குமாரியிலிருந்து ஒருத்தர் மாலையின் நம்பர் 1 மணி ஆகிறாரு, இன்னொருத்தர் கடைசி மணி ஆகிறாரு. ஆனால் 2 பேருமே பிரம்மகுமார் குமாரின்னு தான் சொல்லிக்கிறாங்க. எல்லோருமே சூத்ர வாழ்க்கையை தியாகம் செஞ்சிருக்கிறீங்க. இருந்தாலும் நம்பர் 1 மணியில் வர்றதுக்கும் கடைசி மணியில் வர்றதுக்கும் வித்தியாசம் என்ன? குடும்ப வாழ்க்கையில் ட்ரஸ்டி ஆகி நடந்துக்கிட்டு இருந்தால் கூட குடும்ப வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு சேவாதாரியாகி எப்பொழுதும் சேவை நிலையத்தில் இருக்கிறீங்கன்னாலும் கூட 2 விதமான பிராமண ஆத்மாக்களும் ட்ரஸ்டியாக இருந்தாலும் சேவாதாரியாக இருந்தாலும் 2 பேருமே பிரம்மகுமார் குமாரின்னு தான் சொல்றீங்க. குடும்ப பெயர் இருபாலருக்குமே ஒன்றுதான். ஆனால் இருவர்களுக்குமே தியாகத்தின் ஆதாரத்தில் பாக்கியம் உருவாகி இருக்குது. சேவாதாரியாகி சேவை நிலையத்தில் இருக்கிறது தான் உயர்ந்த தியாகம் மற்றும் பாக்கியம் அப்படின்னு சொல்ல முடியாது. ட்ரஸ்டி ஆத்மாக்களும் தியாக உள்ளுணர்வு மூலமாக மாலையில் நல்ல வரிசை எண்ணை பெற முடியும். ஆனால் உண்மையான மற்றும் சுத்தமான உள்ளம் உள்ள ட்ரஸ்டியாக இருக்கணும். பாக்கியத்தை அடையிறதுக்கான அதிகாரம் என்னமோ 2 பேருக்குமே தான் இருக்குது. ஆனால் சிரேஷ்ட பாக்கிய ரேகையை போடுறதுக்கான ஆதாரம் சிரேஷ்ட எண்ணம் மற்றும் சிரேஷ்ட காரியம். ட்ரஸ்டி ஆத்மாவாக இருந்தாலும் சேவாதாரி ஆத்மாவாக இருந்தாலும் 2 பேருமே இதே ஆதாரத்தின் மூலமாக வரிசை எண்ணை பெற முடியும். பாக்கியத்தை உருவாக்குறதுக்கு 2 பேருக்கும் முழு அதிகாரம் இருக்குது. யார் உருவாக்க விரும்புகிறீங்களோ, எவ்வளவு உருவாக்க விரும்புகிறீங்களோ அந்த அளவு உருவாக்க முடியும். பிரம்மா குமார் குமாரிகள் பிறந்ததிலிருந்தே பாக்கியத்தை கொண்டே வருகிறீர்கள். பிறந்த உடனேயே பாக்கிய நட்சத்திரம் பிறப்பு உரிமை ஆயிடுச்சு.
பிராமணன்னு சொன்னாலே பாக்கியம் நிறைந்தவர் தான். ஆனால் கிடைச்சிருக்கும் பிறப்புரிமையை மற்றும் பிரகாசித்து கொண்டிருக்கும் பாக்கிய நட்சத்திரத்தை எவ்வளவு முன்னேற்றம் அடைய செய்கிறாங்க, எவ்வளவு உயர்ந்ததாக ஆக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. இது அவங்கவுங்களுடைய முயற்சியை பொறுத்தது. கிடைச்சிருக்கிற பாக்கியத்தின் அதிகாரத்தை வாழ்க்கையில் நடைமுறையில் காரியத்தில் கொண்டுட்டு வர்றது அப்படின்னா கிடைச்சிருக்கிற தந்தையின் சொத்தை சம்பாத்தியம் மூலம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறது, அல்லது சாப்பிட்டே அழித்து விடுவது என்பது அவங்கவுங்க கையில் இருக்குது. சரி, பாபா சொல்கிற குழந்தைங்களுடைய தியாகத்தையும் பாக்கியத்தையும் பார்த்துட்ருக்குறோம். எந்த அளவு தியாகிகளாக இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு பாக்கியத்தை உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்னு பாப்தாதா பார்க்குறாங்க. ஏன்னா இங்கே நமக்கு விதி தெரியுது. ஒரு மடங்கு தியாகத்துக்கு பல மடங்கு பாக்கியம் கிடைக்குதுன்னு விதி எல்லாருக்கும் தெரியுது. அதனால் கொஞ்சம் தியாகம் செஞ்சால் கூட அதனால் கிடைக்கிற பலனாகி இந்த பாக்கியத்தின் ரேகை வந்து மிக தெளிவாக பெருசாகிடுதான். ஒரு சின்ன புள்ளி தியாகம் வச்சா பாக்கியம் பார்த்திங்கன்னா அப்படியே எமாம் பெருசாக இருக்குதான் இல்லையா, ஆம்ப்ளிஃபையர் மாதிரி பெருசாக்கி காட்டுது. ஸோ அதுதான் இந்த பிராமண வாழ்க்கையுடைய சிறப்பு அம்சம். ஆனால் தியாகத்தில் பல நிலைகள் இருக்குது. எல்லாம் தியாகம் தான். நீங்கள் பிரம்மகுமாரின்னு சொல்கிறதே ஒரு தியாகம் தான்ற இல்லை. பிரம்மகுமாரினா என்ன அர்த்தம்? சாதாரண மனித வாழ்க்கையிலேருந்து நான் மாறுபட்டவன் சொல்கிறீங்க. ஸோ அதுக்கு கொஞ்சமாவது தியாகம் பண்ணால் தான் நீங்கள் பிரம்மகுமாரி இல்லையா? அப்போ ஒன்றும் இல்லை, வாரத்துக்கு ஒரு நாள் குருவார் அன்னைக்கு மட்டும் நீங்கள் சென்டருக்கு போகிறீங்கன்னா கூட அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு போகிறீங்க பாருங்கள், அதுவே பார்த்தீங்கன்னா அதாவது ஆண்களுக்கும் பெருசாக தெரியாது. பட் பெண்களுக்கு வந்து சமுதாயத்தில் அது ஒரு மாதிரி முத்திரை குத்த ட்ரை பண்ணுவாங்க, சாமியார் அந்த மாதிரி. ஸோ அதுவே ஒரு பெரிய தியாகம் தான் இல்லையா? அந்த எல்லைக்குட்பட்ட மரியாதையை உடச்சிட்டு போகிறீங்க, தியாகம் பண்ணிட்டு போகிறீங்க. ஸோ பிரம்மா குமாரினாலே தியாகி தான் நீங்கள். அதோடைய பாக்கியமாக தான் உங்களுக்கு பிராமண வாழ்க்கை கிடச்சிருக்கு. பிராமண வாழ்க்கைனா என்னன்னு நேற்று சொன்னார் பாபா, குஷி நிறைந்த வாழ்க்கை. ஸோ அந்த குஷி அதனால் கிடைக்குது. ஸோ அதனால் இந்த ரீதியில் பார்த்திங்கன்னா எல்லாமே தியாகிகள் தான். ஆனால் தியாகத்திலையும் வரிசைக்கிரமம் இருக்குது. அதனால் அதோடைய பலனாகிய பாக்கியத்திலும் வரிசைக்கிரமம் இருக்குது. பாபா சொல்கிறாரு, எல்லாருமே பிரம்மகுமாரி தான்ப்பா சொல்லிக்கிறீங்க. ஆனால் அதில் ஒருத்தர் நாராயணன் ஆகிறார், இன்னொருத்தர் திரேத்தாயுகத்து கடைசி வேலைக்காரன் ஆகிறார். ஆனால் ரெண்டு பேருமே பிரம்மகுமாரி தான். ஏன் இந்த வித்தியாசம் வந்துச்சு தெரியுமா? ரெண்டு பேருமே தியாகிகள் தான், ரெண்டு பேருமே பாக்கியத்தை உருவாக்குறீங்க. ஆனால் ஒருத்தருடைய பாக்கியம் ரொம்ப டாப்பில் இருக்குது, இன்னொன்று ரொம்ப கீழ் மட்டத்தில் இருக்குது. அது ஏன் அந்த வித்தியாசம்? ரெண்டு பேரும் தியாகம் செஞ்சுருக்கிறீங்க இந்த சூத்ர வாழ்க்கையை. இருந்தாலும் என்ன வித்தியாசம்? இதில் பாபா ரொம்ப முக்கியமாக ஒன்று சொல்கிறார் பாருங்க. இது வந்து ஒரு மூட நம்பிக்கைன்னே சொல்லலாம். சரண்டர் ஆகிட்டு ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய பதவி தான் அப்படின்ட்டு. ஆனால் பாபா சொல்கிறார் அப்படியெல்லாம் கிடையாது. குடும்ப வாழ்க்கையில் இருந்து ட்ரஸ்டியாக இருக்கிறவங்கள விட குடும்ப வாழ்க்கையை விட்டுட்டு சென்டரில் சேவாதாரியாக இருக்கிற குழந்தை வந்து அதிக பாக்கியம் செஞ்சது அப்படின்லாம் சொல்ல முடியாது. அப்போ எதன் ஆதாரத்தில் வருது? அப்போ சரண்டரானா தான் உயர்ந்த பதவி கிடைக்குமானா அதுவும் கிடையாதுன்றார். அப்போ எதில் இருக்குது அப்படின்னா பாபா சொல்கிறாரு, குடும்பத்திலேருந்து ட்ரஸ்டியாக இருக்கிறீங்க விலகி, அதுவும் ஒரு தியாக உள்ளுணர்வு தான். அதேமாதிரி குடும்பத்தையே விட்டுட்டு முழுக்க முழுக்க ஈஸ்வரிய சேவையில் இருக்கணும்னு சென்டரில் வந்து இருக்கிறீங்க, அதுவும் தியாக உள்ளுணர்வு தான். ஆனால்
குடும்பத்தில் இருக்கிறவங்க சென்டரில் இருக்கிறவங்கள விட நம்பர் 1ல வர முடியும், மேலான பதவியை அடைய முடியும். ஆனால் அதுக்கு ஒரு விதி இருக்குது, அதன்படி நடந்தால் முடியும். அது என்ன விதி அப்படின்னா, அதாவது ஜென்ரலாக குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் சென்ட்ரலில் இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, சென்ட்ரலில் இருக்கிறவங்க தியாகி தான். ஸோ அவங்களுக்கு பாக்கியம் அதிகம் தான் ஜென்ரலாக பார்த்தா. இது ஜென்ரல். ஆனால் இது அப்படியே ரூல்ஸ் கிடையாது. இதை நீங்கள் மீறவே முடியாதுன்னு கிடையாது, அதை உடைக்க முடியும். ஏன்னா அவங்க அந்த குடும்ப வாழ்க்கையை வேண்டான்ட்டு வராங்க. ஸோ அதனால் பெரிய தியாகி தான் அவங்க, சரண்டர் வாழ்க்கை. இருந்தாலும் குடும்பத்தில் இருக்கிறவங்க அவங்கள விட போகிறதுக்கும் ஒரு வழி இருக்குதுன்ற. என்ன அந்த வழி அப்படின்னா, சுத்தமான உண்மையான உள்ளமுள்ள ட்ரஸ்டியாக இருக்கணும். பாபா கிட்ட எதையும் மறைக்காமல், பாபா சொல்கிற மாதிரி அப்படியே ஃபுல் கணக்கையும் ஒப்படைக்கிறது, உண்மையான மனசோடு இருக்கிறது இல்லையா. பாபா கிட்ட எதையும், ஏன்னா உண்மையான உள்ளத்தில் பிரபு திருப்தி அடைகிறான், அப்படியே பாபா சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணுறது. அந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சென்டரில் இருக்கிறவங்கள விட நீங்கள் உயர்ந்த பதவியை அடைய முடியும். ஏன்னா உங்கள் 2 பேருக்குமே ஈக்குவலாக தான் நான் அதிகாரம் கொடுத்துருக்குறோம். குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உயர்ந்த பதவி கிடையாது, சென்டரில் உட்காந்துக்கிட்டால் தான் உண்டு அப்படின்லாம் நான் கொடுக்கல. ஆனால் உங்கள் 2 பேருக்கும் சமமாக இருக்கிற உரிமையில் நீங்கள் எப்படி நம்பர் 1 எடுக்க முடியும் அப்படின்னா, உங்களுடைய எண்ணம் உயர்ந்ததாக, காரியமும் உயர்ந்ததாக இருந்துச்சுன்னா அதன் ஆதாரத்தில் தான் உங்களுடைய உயர்ந்த பாக்கிய ரேகையை உங்களால் போட முடியும். ஸோ சுத்தமானதாகவும் உயர்ந்ததாகவும் இருக்கும், அதில் தான் எல்லாமே இருக்குது. அதுக்கு பாபா சொல்கிறாரு, ட்ரஸ்டி ஆத்மாவாக இருந்தாலும் சரி, சேவாதாரி ஆத்மாவாக இருந்தாலும் சரி, இந்த உயர்ந்த எண்ணம், உண்மையான எண்ணம், உயர்ந்த காரியம் இருந்துச்சுன்னா நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகார ரேகை போட முடியுமோ அதை உங்களால் போட முடியும். பாக்கியத்தின் அதிகாரத்தை உங்களால் உருவாக்க முடியும். ஏன்னா முழு அதிகாரம் உங்கள் 2 பேருக்குமே இருக்குது. ஏன்னா நீங்கள் என்னைக்கு பிகேன்னு உங்களை நிச்சயப்படுத்திட்டீங்களோ அன்னையிலேருந்து உங்களுடைய பாக்கியம் இருக்குது. அது பாக்கிய நட்சத்திரம் உங்கள் பிறப்பு உரிமை தான். ஆனால் வரவங்களெல்லாம் குழந்தை நாராயணன் ஆகுன்னு தான் கூப்பிட்றாரு. குழந்தை நாராயணனுக்கு வேலைக்காரன் ஆகுன்னு பாபா கூப்பிட்றது கிடையாது. ஸோ உங்கள் பிறப்புரிமை தான் நாராயணன் ஆகுறதே. ஆனால் அந்த பாக்கிய நட்சத்திரத்தை எந்த அளவுக்கு ஜொலிக்க வைக்கிறீங்க, முன்னேற்றம் அடைய செய்கிறீங்க, எந்த அளவுக்கு உயர்ந்ததை ஆக்குறீங்க, இது அவங்கவுங்க முயற்சியை பொறுத்தது இல்லையா. இது பைபிளில் கதை இருக்கும். எல்லாருக்கிட்டையும் அது தாளந்தோ ஏதோ ஒரு பேர் வரும், நம்ம காசுன்னே வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு எல்லாருக்கும் ஒரு ரூபா கொடுத்துட்டு போயிடுறாரு எஜமானன் வேலைக்காரங்கிட்ட. நான் கொஞ்ச நாள் கழிச்சு கேட்பேன் அப்படின்ட்டு. ஒருத்தன் 1 10 ஆக்குறான், ஒருத்தன் 1 5 ஆக்குறான், ஒருத்தன் 1 அப்படியே எடுத்து மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சு கொடுக்குறான். அப்போ இதுதான் அந்த கதை. அப்போ என்னது, இறைவன் சமமாக கொடுக்குறாரு. அதான் அது நீங்கள் பெருக்கிறீங்களா, அதே மாதிரியே வச்சிருக்கிறீங்களா, அது உங்களை பொறுத்தது தான். கிடைச்சிருக்கிற பாக்கியத்தின் அதிகாரத்தை வாழ்க்கையில் நீங்கள் நடைமுறையில் காரியத்தில் கொண்டுட்டு வருவீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கிடைச்சிருக்கிற அப்பாவுடைய சொத்தை உங்களுடைய சம்பாத்தியம் மூலம் எந்த அளவுக்கு அதிகரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அல்லது அவர் கொடுத்ததை சாப்பிட்டு அழிச்சிட்டீங்களா அப்படிங்கிறத பொறுத்து. சூப்பர்ல. அப்போ அந்த ஒரு தாளந்துக்கு அதை அவன் அப்படியே வச்சிருக்கிறான், அது அழிச்ச மாதிரி அது இல்லையா. அவங்களுடைய கையில் தான் இருக்குது இது. ஏன்னா பாபா சொல்லியிருக்காரு, நீங்கள் உங்கள் சொத்தையே கொடுத்து பாபா குழந்தை ஆயிடலாம். பாபா சென்டரில் இருக்கலாம், அல்லது மதுபனில் கூட இருக்கலாம். ஆனால் அதுக்காக நீங்கள் சொத்தையே கொடுத்துட்டீங்கன்றதுக்காக பாபா வீட்டில் உட்காந்து சேவையே செய்யாமல் இருக்கக்கூடாது. இருந்தீங்கன்னா கொடுத்ததை சாப்பிட்டே அழிச்சிட்டிங்கன்னு அர்த்தம்ன்ற.
எவ்வளோ ரகசியம் இருக்குது பாருங்க இதில். அது தனி வருமானம், அது வேற ஒரு அக்கௌண்ட்டில் போட்டிருக்கீங்க, எதிர்காலத்துக்கு போட்டிருக்கீங்க, இப்பயா போட்டிருக்கிறீங்க. அதுதான். அப்போ நீங்கள் சாப்பிட்டே ஆயிடுச்ச மாதிரி. அப்போ அங்கே வராது, அது நீயே கொடுத்த நீயே சாப்பிட்ட முடிஞ்சு போச்சு. அது வந்து சேவையிலையும் அப்படிதான். சேவை செய்கிறீங்க, எதுக்கு செய்கிறீங்க? அது காசு மாதிரி தான். இப்போ சேவை செய்கிறீங்க, எதுக்கு செய்கிறீங்க? எதிர்காலத்துக்கு செய்கிறீங்க. ஆனால் இப்போ அந்த சேவையுடைய பேரு புகழுக்காகவே அலைஞ்சிட்டு இருந்து கிடைக்கும். நீங்கள் அப்படி போனோன்னா கிடைக்கும், அவ்வளோதான். இப்போயே சாப்பிட்டு அழிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். அதுக்காக சேர்த்திங்க, ஆனால் இப்போயே சாப்பிட்டீங்க. பசி தாங்கமாக வழியிலே ஊருக்கு போகிறதுக்காக எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு போகிற வழியிலேயே சாப்பிட்ட மாதிரி ஆயிடுது. பஸ்ஸை பிடிக்கிறதுக்கு முன்னாடியே சாப்பிட்ட மாதிரி ஆயிடுது. ஸோ அது உங்கள் கையில் தான் இருக்குது குழந்தை. நான் எல்லோருக்கும் சமமான சொத்து கொடுத்துட்டேன். அதை அதிகரிச்சுக்கிறீங்களா இல்லை உட்காந்து சாப்பிட்டே அழிக்கிறீங்களான்றது உங்கள் கையில் தான் இருக்குது. பிறந்த உடனேயே பாபா எல்லோருக்கும் ஒரே மாதிரியான சிரேஷ்ட பாக்கியவானா ஆகுங்கன்ற வரதானத்தை தான் சொல்கிறார் எல்லாருக்குமே. இருந்தாலும் பாக்கியத்தின் சொத்துன்னு சொன்னாலும் ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்கிறார். அனைத்து குழந்தைங்களுக்கும் ஒரே மாதிரி தான். கண்டெடுக்கப்பட்ட குழந்தைங்களே, செல்லமான குழந்தைங்களேன்னு பட்டங்களை தான் கொடுக்குறார். தனியாக பிரம்ம பாபாவை மட்டுமோ மாமாவை மட்டும் தேடி கண்டெடுக்கப்பட்ட பிரம்ம பாபா அப்படின்னா கொஞ்சிறாரு, எல்லாரையும் தான் கொஞ்சிறாரு. எல்லாருக்கும் கொடுக்குறார் தேடி கண்டெடுக்கப்பட்ட குழந்தைன்ட்டு. சிலரை செல்லமானவங்கன்னு சிலரை செல்லமற்றவர்கள்னு சொல்லவே இல்லை. அதுவும் இப்போல்லாம் பாப்தாதா மீட்டில் என்ன சொல்கிறாரு, கட்டிசையில் வந்தால் கூட என்ன, உங்கள் மனசுலேயே என்ன கேட்குது, மேரா பாபா, என் மனசுலேயே நீங்கள் தான் இருக்கிறீங்க, அப்படி தான் சொல்கிறாரு. நீ கொஞ்சம் பேர் செல்லமானவங்கனும் சிலரை செல்லமற்றவர்கள்னு சொல்கிறது கிடையாது. அதே மாதிரி அவர் அடிக்கிறாருன்னா அதுவும் எல்லாருக்கும் சேர்த்து தான், பிடிக்காதவங்களா பிடிச்சி அடிக்கிறதும் கிடையாது. ஆனால் நான் கொடுத்த இந்த சொத்தை பாக்கியவான ஆகுங்கன்னு கொடுத்தாரு பாருங்க, அந்த சொத்தை பாதுகாக்கிறதும் அல்லது அதிகப்படுத்துறதுலையும் வரிசைக்கரமானவர்கள் ஆகிறாங்க இல்லையா. அதாவது ஒன்று அதிகப்படுத்துறது இல்லது அட்லீஸ்ட் அப்படியாவது வச்சுக்கணும். இவங்க என்ன பண்ணிடுறாங்க, அதையும் அழிச்சிடுறாங்கன்னு சொல்கிறார். ஸோ இது உங்களை பொறுத்து தான் வரிசைக்கரமாக ஆகிடுறீங்க. அதுதான் காரணம். நம்பர் 1 குழந்தைக்கும் கடைசி பிரம்மகுமாரிக்கும் இதில் வரிசைக்கிரமம் ஏற்படுறதுனால சேவாதாரிகளுக்கு ஏதோ ஒரு 10 மடங்கு கொடுக்குறாருனோ, ட்ரஸ்டிகளுக்கு வெறும் 2 மடங்கு தான் கொடுக்குறாருன்னெல்லாம் கிடையவே கிடையாது. அனைவரையும் பல மடங்கு செல்வந்தர்கள் தான் சொல்கிறாங்க. ஏன்னா சென்டரில் வந்து ஒரு வினாடி கூட ரெஸ்ட் எடுக்காமல் சேவை செய்கிற சிஸ்டரும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஈக்குவலாக குடும்பத்தில் ஒரு வினாடி கூட ரெஸ்ட் எடுக்காமல் சேவை செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதாவது குடும்பத்தில் இருப்பாங்க, பட் சேவை சேவைன்னு பறந்துக்கிட்டே இருப்பாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வீடு, ஸ்கூலு, காலேஜு அல்லது சென்டர்லேயே போய் செய்கிறது ஒரு வினாடி. அப்போ இப்படியும் இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறவங்க 2 இடத்துலையுமே இருக்கிறாங்க. அப்போ இதில் வந்து இங்கே இருக்கிறவங்களுக்கு அதிகம்ன்றது கிடையாது. உண்மையான உள்ளத்தோட சென்டரில் இருக்கிறவங்க பண்ணாலும் பொக்கிஷம் உண்டு, குடும்பத்தில் தாமரை இலை மாதிரி விலகி ட்ரஸ்டியாக இருக்கிற குழந்தை பண்ணாலும் உண்டு, உண்மையான சேவாதாரியாக இருந்தால். அதனால் இங்கே நமக்கு 2 மாதாஜி சென்டரில் இருக்கிறவங்க பண்ணால் 10 மடங்கு கொடுப்பாரு பாபா, கிடையாது. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாரையும் பல மடங்கு செல்வந்தர்கள் தான் நான் சொல்கிறேன். ஆனால் நான் கொடுக்குறேனே பொக்கிஷம். முதல்ல அவர் என்ன கொடுக்குறாரு, நமக்கு ஞானத்தை கொடுக்குறாரு. அந்த பொக்கிஷத்தை பாதுகாக்கிறீங்களா, தாரணை செய்கிறீங்களா? அதாவது பாக்கியம்ன்ற பொக்கிஷத்தை அதிகரிக்கிறீங்களா? இது உங்கள் கையில் தானே இருக்குது. அதாவது எண்ணம் சொல் செயல் மூலமாக காரியத்தில் ஈடுபடுத்துறதுல வரிசைக்கிரமமாகிறீங்களே.
ஒரே முரளி தான், ஒரே முரளி படித்தாங்க போகிறாங்க, அவ்வளோதான். எங்கே போயிட்டு இருங்க? நான் சென்டருக்கு போயிட்டு வந்தேன். சரி, ஓகே. இன்னொருத்தவங்களை கேட்குறோம், எங்கே போயிட்டு வரீங்க? ஐயோ பாபா இன்னைக்கு என்ன தெரியுமா சொன்னார், அப்போ எனக்குன்னே சொல்லியிருக்கிறாரு. அப்போ இதுக்கு முன்னாடி கேட்டவங்களும் அப்படி தான் அதே வாணியை தான் கேட்டாங்க. ஆனால் அதை உள்வாங்கிக்கிறவங்க, அதை தாரணை செய்கிறவங்க, ஐயோ பாபா சொல்லியிருக்கிற, பாபா சொல்லியும் நான் அந்த தப்பை பண்ணேன்னு துட்டிக்கிறாங்க பாருங்க. அதே தான் கேட்குறாங்க மற்றவங்களும். அப்போ அதில் வித்தியாசம் வருது. இப்போ தாரணையில் தான் அது அதிகமாகுது, அதிகப்படுத்துறீங்க இல்லையா? அப்போ பாபா சொல்கிறாரு, அப்போ ஏன்னா இது பாக்கியமாகுது இல்லையா? ஸோ அந்த பாக்கியம்ன்ற பொக்கிஷத்தை எந்த அளவுக்கு அதிகப்படுத்தி இருக்கிறீங்க? பாபா சொல்லியிருக்காரு, ஒரு தடவை வாணி கேட்டிங்கன்னா பிரஜை தான் ஆவீங்க, பல தடவை படிக்கணும்னு இருக்கார். அப்போ ஆமாம், ஒரு தடவை படிக்காதான் இம்மா நேரம் ஆகுதுன்னா அதுக்கு அவர் ஒன்றும் பண்ண முடியாது. பதவி வேணும்னா நீங்கள் இது மட்டுமே நாள் ஃபுல்லாக மைண்டில் இருக்குன்னா இதை மட்டுமே கேட்டுட்டு இருந்தால் தான் முடியும். சும்மா 1 மணி நேரம் இதை கேட்டுட்டு மற்ற உலகில் குப்பை விஷயங்களை பல தடவை கேட்டால் அப்போ எது ஈஸியாக தாரணை ஆகும்? ராவணன் தான் ரொம்ப ட்ரைனிங் கொடுத்து வச்சுருக்கான், அவன் ராஜ்யம் வேறு ஆகாது. ஸோ நீங்கள் முயற்சி பண்ணணும். அதாவது எண்ணத்துலேயும் அந்த ஞானம் தான் ஓடணும். உங்களுடைய வார்த்தையிலும் ஞானத்தில் சொன்ன மாதிரி இனிமைத்தன்மை தான் தெரியணும், உங்கள் காரியத்திலும் அது தெரியணும் இல்லையா? உதாரணத்துக்கு போன ஞாயிற்றுக்கிழமை என்ன சொன்னார், உங்கள் நடத்தையின் மூலமாக அப்பாவை வெளிப்படுத்தணும் இல்லையா? தர்மத்தின் சக்தி. எப்படி தர்மஸ்தாபகர்கள்லாம் அப்படி தான் மாற்றினாங்க மற்றவங்கள, அவங்க குணத்தை பார்த்து தான் மாற்றினாங்க. அப்போ அதை நம்ம எந்த அளவுக்கு அதை ப்ராக்டிஸில் எடுத்துகிட்டு வந்தோம்? இதே வாணியே எல்லா உலகம் ஃபுல்லாக இருக்குள்ள பிரம்மகுமாரி சென்டரில் கேட்டிருப்பாங்க. ஆனால் யாரோ ஒரு சிலர் தான் அதை பயிற்சி பண்ணி பக்காவாகிறாங்க. ஆனால் அதை பயிற்சி பண்ணும்போது தான் பயங்கர டெஸ்ட் பேப்பர்லாம் வரும். ஸோ அது என்னென்னா உள்ளுக்குள்ளே எதுக்கு மருந்து கொடுக்குறீங்களோ அதுக்கான வியாதி தான் பீறிட்டு கிளம்புன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? ஸோ அதையும் மீறி எத்தனை பேர் எடுத்துகிட்டு வந்தீங்க? அதுதான் எண்ணம் சொல் செயலில் அவர் கொடுத்த பொக்கிஷத்தை ஈடுபடுத்துறது. ஆனால் இதில் வரிசைக்கிரமமாகிடுறாங்களே. இப்படி வரிசைக்கிரமமாகிட்டு நான் கொடுக்கலன்னு சொன்னேன்னா அது கரெக்டாக இருக்குமா? எல்லாருமே சேவாதாரியாக தான் இருக்கணும். அது பார்த்திங்கன்னா உலகம் ஃபுல்லாக உள்ள எல்லா பிரம்மகுமாரி சென்டர்லையும் ஒரே முரளி தான், வெவ்வேறு லாங்குவேஜில் பார்த்தாலும் ஒரே முரளி தான் படிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் கேட்கவே இல்லை அப்படின்னா அதுக்கு யார் என்ன பண்ண முடியும் இல்லையா? இன்னொன்று என்னென்னா, கடைசியில் வந்தவங்களுக்கு என்ன லிஃப்ட்டு, எல்லா முரளியுமே இருக்குது, இத்தனை வருஷத்து முரளியும் ரெடியாக இருக்குது. ஸோ ஒரு நாளைக்கு 2 முரளி படிங்க, 3 முரளி படிங்க, எவ்வளோ இருக்குது? அப்போ பண்ணுறவங்க போயிடுறாங்க. அப்போ கடைசியில் லிஃப்ட்டு, கடைசியில் வர எல்லா குழந்தைங்களும் இருக்குது. ஆனால் யாரோ ஒரு சிலர் தான் அதை பயன்படுத்துகிறாங்க இல்லையா? இப்போ பாப்பா சொல்கிறாரு, எல்லோருமே சேவாதாரி தான், எல்லோருமே தாரணை நிறைஞ்சவங்களாக தான் இருக்கிறீங்க. ஆனால் இல்லை, எல்லாருக்குமே பாபா ஞானத்தை புரிய வைக்க சொன்னால் புரிய வைக்க முடியும். ஆனாலும் தாரணை சொரூபமாக இருக்கிறீங்களா? தாரணை தான் ஒரு டெஸ்ட் பேப்பர் வருது, அடிச்சிடுறோம், மாயா அடிச்சிடுது, நம்மளை விழுந்துடுறோம். அதுக்கப்புறம் ஐயோ இந்த பாயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கலாமே நினைக்கிறீங்க. நீங்களும் ஞானம் நிறைஞ்சவர் தான், தாரணை நிறைஞ்சவர் தான். ஆனால் தாரணை சொரூபமாக இல்லையே. அந்த டைமே ஞானத்தை வச்சு டக்குன்னு நீங்கள் அதிலேருந்து வெளியே வந்து மாயா கிட்ட உதவாங்காமல் இருந்திருந்தீங்கன்னா தப்பிச்சிருப்பீங்க. இப்போ தாரணை சொரூபமாக இல்லை, எந்த நேரமும் இருக்கிறது. காளி மாதிரி எந்த நேரமும் எல்லா கையிலையும் எல்லா ஆயுதமும் இருந்தால் தான் தாரணை சொரூபம். அந்தந்த நேரம் போய் ஆயுதத்தை தேடிட்டு இருந்தால் அப்போ தாரணை சொரூபமாகிறதுல வரிசைக்கிரமம் இருக்குது. சிலர் எல்லா குணங்களும் நிரம்பியவர் ஆகியிருக்கிறீங்க, ஆனால் சிலர் குணம் நிறைந்தவர்களாக ஆகியிருக்கிறீங்க. சிலர் எப்பவுமே தாரணை சொரூபமாக இருக்கிறீங்க, சிலர் சில நேரம் மட்டும் தாரணை சொரூபமாக இருக்கிறீங்க. சிலர் மேலே கீழே ஆடும் சொரூபமாக ஆகிடுறீங்க. ஒரு குணத்தை தாரணை செஞ்சீங்கன்னா இன்னொன்று
தேவையான நேரத்தில் காரியத்தில் கொண்டு வர முடியாது. எப்படி ஒரே நேரத்தில் சகித்து கொள்ளும் சக்தியும் வேணும், உள்ளடக்கும் சக்தியும் வேணும். ஒருவேளை ஒரு சக்தி மற்றும் சகிப்புத்தன்மை என்ற குணத்தை தாரணை செஞ்சிடுவீங்க, மேலும் உள்ளடக்கும் சக்தி மற்றும் குணத்தை கூடவே உபயோகிக்க முடியலைன்னா பிறகு என்ன சொல்லுவீங்கன்னா, நான் இவ்வளவு சகிச்சுக்கிட்டேன்ல, நான் கொஞ்சம் நெஞ்சமாக சகிச்சுக்கிட்டேன்னு சொல்லுவீங்க. நான் இவ்வளவு சகிச்சுக்கிட்டேன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் சகித்து கொண்ட பிறகு உள்ளடக்க முடியலை. உள்ளடக்கும் சக்தியை உபயோகிக்க விலை என்ன தெரியுமா? ஏன்னா உள்ளடக்கும் சக்தி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதில் தான் இருக்குது எல்லாமே இல்லையா? உள்ளடக்கும் சக்தி தான். இவர் இதை செய்தார், நான் இதை செய்தேன் என்று அங்கே இங்கே வர்ணனை இருக்கும். ஆக்சுவலாக உள்ளடக்கும் சக்தியை உபயோகிக்க விலை அப்படி இல்லை, உபயோகிக்கவில்லை என்றால் பிரிண்டிங் மிஸ்டேக், அதனால் அர்த்தமே மாறிடுச்சு. இதில் விலைன்னு போட்டிருக்கு, தனியாக பிரிச்சுருக்கு. இப்போ பாபா சொல்கிறாரு, அப்போ என்ன பண்ணுவீங்க உள்ளடக்கலைன்னா, இவர் இதை செஞ்சார், நான் இதை செஞ்சேன் அப்படின்னு அங்கே இங்கே போய் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, புலம்பிட்டு இருப்பீங்க. சகிச்சுக்கிட்டீங்க, இந்த அதிசயத்தை அவசியம் செஞ்சு காட்டினீங்க. ஆனால் அதிசயத்தை வர்ணனை செஞ்சு குழப்பத்தில் மாற்றிக்கிட்டீங்க. ஏன்னா வர்ணனை செய்யறதுனால ஒன்று தேக அபிமானம் வந்துடுது, இன்னொன்று பரசிந்தனை வந்துடுது. இந்த ரெண்டு சொருவமும் காரியத்தில் வந்துடுது. சூப்பராக சொல்கிறார் பாருங்க. இப்போ பாபா சொல்கிறாரு, ஸோ சிலர் எல்லாருமே தாரணை இருக்குது, சேவை செய்கிறீங்க, ஆனால் சொரூபமாகலை, அதான் பிரச்சனை. சிலர் என்ன பண்ணிடுறாங்க, தாரணை சொரூபமாக இருக்கிறாங்க, சிலருக்கு தாரணை இருக்குது. சிலர் அனைத்து குணங்கள் நிரம்பியவராக இருக்கிறாங்க, சிலர் குணங்கள் நிரம்பியவராக இருக்கிறாங்க. எல்லா குணங்களும் கிடையாது, ஒரு சில குணம். ஒரு சிலர் எப்பவும் தாரணை சொரூபம், ஒரு சிலர் சில நேரம் மட்டும் தாரணை சொரூபம். அப்போ என்ன ஆயிடுது, மேலே கீழே போயிட்டு வராங்க. அதனால் பாபா சொல்கிறாரு, இந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா, அதாவது சில நேரம் அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா, ஏதோ ஒரு குணத்தை கரெக்டாக தாரணை செஞ்சிடுவீங்க, ஆனால் இன்னொன்று கொண்டுட்டு வர முடியாமல் போயிடும். பெரிய விஷயம் இல்லையா இது? அதான் சொல்கிறாரு. அப்போ சகித்து கொள்ளும் சக்தியும் உள்ளடக்கும் சக்தியும் அட் அ டைமில் வேணும் உங்களுக்கு. அப்படி இல்லைன்னா நீங்கள் எல்லாருக்கிட்டப்போ நான் எவ்வளோ சகிச்சிட்டேன்னு தெரியுமா, அவங்க எனக்கு எவ்வளோ துக்கம் கொடுத்தாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்க எல்லாருக்கிட்டையும். அப்போ சொன்னதிலே பலன் போயிடுச்சு. அது வேறு இருக்குது. அந்த சகிச்சுக்கிட்ட சக்தி அதுவுமே கொஞ்ச நேரத்தில் குறைய ஆரம்பிச்சிடும். உள்ளடக்கும் சக்தி இல்லாத காரணத்தினால திரும்ப சொல்ல என்ன ஆயிடுது, அதுவே இல்லாமல் போயிடுது. அப்போ பாபா சொல்கிறாரு, நீங்கள் கரெக்டாக தான் பண்ணீங்க, ஒரு அதிசயத்தை செஞ்சீங்க, சகிச்சுக்கிட்டீங்க, ஆனால் அதை வர்ணனை செஞ்சு குழப்பமாக்கி விட்டீங்க. அதனால் ரெண்டு சொரூபத்தில் வந்துட்டீங்க. தாரணை சொரூபத்துக்கு பதிலாக என்ன சொரூபத்தில் வந்துடுறீங்க, தேக அபிமானம் பரசிந்தனைன்ற இந்த ரெண்டு சொரூபத்தில் வந்துடுறீங்க. அதுக்கு தான் மம்மாவை பிரம்ம பாபா சொல்லுவார், அவங்க அவங்களுக்கு வர்ற பிரச்சனைகளை சிவபாபாவை தவிர யார்கிட்டையுமே சொன்னதில்லைன்றாங்க. ஏன்னா அவங்க சொல்லணும்னா அதுக்கு மேலே பிரம்ம பாபா தான் இருக்காது, அவங்கக்கிட்ட தான் சொல்லணும். குழந்தைங்கக்கிட்டேயும் சொல்ல முடியாது. ஏன்னா குழந்தைங்கிட்ட சொன்ன என்ன பண்ணுவாங்க, ஐயோ மம்மாவே புலம்புறாங்கன்ட்டு போயிடுவாங்க, சொல்ல முடியாது.
பிரம்மா கிட்ட சொல்லலாம். ஆனால் பிரம்மா பாபா சொல்கிறார் என்கிட்ட சொன்னதே இல்லைன்ட்டு. இப்போ எவ்வளோ பெரிய சர்டிஃபிகேட்டு இல்லையா? அதான் பாபா சொல்கிறாரு, அப்போ நீங்கள் இப்போ அந்த உள்ளடக்கும் சக்தி இல்லாத காரணத்தினால தேகாபிமானத்தின் சொரூபமாயிடுறீங்க. அது எந்த நேரமும் வந்துடுது. அப்புறம் என்ன ஆயிடுது? பர சிந்தனை, மற்ற விஷயங்களை பற்றி சிந்தனை பண்ணுறதுன்னு சொரூபமாக ஆயிடுறீங்க. ஸோ இது ரெண்டும் காரியம் செய்ய ஆரம்பிச்சிடுது. அதனால் பாபா சொல்கிறாரு, இதே விதமாக ஒரு குணத்தை தாரணை செஞ்சீங்க, இன்னொன்று நீங்கள் செய்யலைன்னா என்ன தாரணை சொரூபம் இருக்கணுமோ அது உருவாகிறதே கிடையாது. இந்த காரணத்தினால கிடைச்சிருக்கிற பொக்கிஷத்தை எப்பொழுதும் உங்களால் தாரணை செய்ய முடிய மாட்டேங்குது. அதாவது பாதுகாக்க முடிவதில்லை. பாதுகாக்க முடியலைன்னா இழந்துட்டீங்கன்னு தானே அர்த்தம். சிலர் பாதுகாக்கிறாங்க, சிலர் இழந்துடுறாங்க. அவருக்கு வரிசை எண்ணே இருக்காது இல்லையா? அப்படி சேவையில் ஈடுபடுத்துவது என்றால் பாக்கியத்தின் செல்வத்தை அதிகரிப்பது. இதில் கூட சேவையோ எல்லோருமே செய்கிறீங்க தான். ஆனால் உண்மையான உள்ளத்தோடு முழு ஈடுபாட்டோடு சேவை செய்கிறது மற்றும் சேவாதாரியாகி சேவை செய்கிறது, இதுலேயும் வித்தியாசம் ஏற்பட்டுடுது. சிலர் உண்மையான உள்ளத்தோடு சேவை செய்கிறாங்க, சிலர் புத்தியின் ஆதாரத்தில் சேவை செய்கிறாங்க. வித்தியாசம் இருக்குது தானே? சூப்பராக சொல்கிறார் பாருங்க. இப்போ பாபா சொல்கிறாரு, என்ன தாரணை இருக்கணுமோ அது உருவாகாது எப்பவுமே. நீங்கள் ஒன்றுத்தை விட்டுட்டு இன்னொன்று மட்டும் தாரணை செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஏதோ ஒன்று மட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக சொரூபம் ஆக முடியாது. அட் அ டைமில் எல்லாமே நீங்கள் பண்ண முடியணும். ஒன்று தானேன்னு விட்டுட்டிங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே போயிடும். அப்போ என்ன சொல்கிறாரு பாபா? பாதுகாக்கல, இழந்துட்டீங்கன்னு அர்த்தம். முடிஞ்சு போச்சு. நான் கொடுத்தேன், எல்லா சக்தியும் கொடுத்தேன். அப்போ நீங்கள் பாதுகாப்பு வச்சுக்கணும்ல, அது சுற்றிக்கிட்டு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சக்கரம் சுற்றணும் இல்லையா, சுதர்ஷன சக்கரம், அதை வச்சு வெறும் சக்தியை வச்சே சுற்றலாம். இந்த சக்தி இருக்குது எனக்கு, இந்த சக்தி இருக்கா, இந்த சக்தி இருக்குதா, எதெல்லாம் நான் குறையான அப்படின்னு சுற்றிக்கிட்டே இருக்கலாம். இப்போ பாபா சொல்கிறாரு, சிலர் பாதுகாக்கிறீங்க, சிலர் இழந்துடுறீங்கன்னா வச்சு என்ன இருக்காது தான் உங்களுக்கு. அப்போ சேவையில் அந்த பொக்கிஷம், சக்தின்ற பொக்கிஷத்தை உங்களால் ஈடுபடுத்த முடிஞ்சுதுன்னா பாக்கியத்தை அதிகரிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஈடுபடுத்தாமல் விட்டுட்டீங்கன்னா இழந்துட்டீங்கன்னு அர்த்தம். இப்போ பயன்படுத்தாமல் எப்போ பயன்படுத்துங்க? இப்போ தான் நீங்கள் செக் பண்ண முடியும், எல்லா சக்தியோடையும் விளையாட முடியும். இப்போ தான் பயன்படுத்தணும். அதனால் பாபா சொல்கிறாரு, மற்றபடி எல்லாரும் தான் சேவை செய்கிறீங்க. ஆனால் உண்மையான மனசோட உண்மையான ஈடுபாட்டோடு சேவை செய்கிறதுக்கும் சாதாரணமாக சேவாதாரியாகி சேவை செய்கிறதுக்கும் வித்தியாசம் வந்துடுது. சிலர் உண்மையான உள்ளத்தோடு சேவை செய்கிறாங்க, சிலர் புத்தியின் ஆதாரத்தில் சேவை செய்கிறாங்க. அப்போ வித்தியாசம் இருக்கும் தானே? புத்தியின் ஆதாரத்தில் என்னது? எந்த சேவை செஞ்சால் எனக்கு பேரும் புகழும் கிடைக்கும் அப்படி செய்கிறது. ஆனால் உண்மையான உள்ளத்தில் செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? பாபா பேர் பிரத்யக்ஷமானா போதும், அதுதான் அவங்களுடைய எய்ம் இருக்கும். ஸோ இதில் வித்தியாசம் வந்துடுது. அப்போ ஆனால் எல்லாருமே சேவாதாரிகள் தான். அப்போ இது என்ன சக்தி? விலகி இருக்கிற சக்தி இல்லாமல் போயிடுது. இல்லை, சேவை செஞ்சுட்டு நான் செஞ்சேன்ற உணர்வே இல்லாமல் வெளியே வர்றதுக்கும் நான் தான் செஞ்சேன் சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. வித்தியாசம் இருக்குது தானே? புத்தி கூர்மையானது, பாயிண்ட்டுகள் நிறையா இருக்குது, அதன் ஆதாரத்தில் சேவை செய்கிறது, உண்மையான உள்ளத்தோடு சேவை செய்கிறது அப்படிங்கிற இதுலேயே இரவு பகலுக்கான வித்தியாசம் ஏற்பட்டுடுது. உள்ள
உள்ளபூர்வமாக சேவை செய்கிறவங்க பரந்த உள்ளமுடையவரின் குழந்தையாக ஆக்குவார்னு போட்டிருக்கு. பாப்போம். உள்ளபூர்வமாக சேவை செய்பவர் பரந்த உள்ளமுடையவரின் குழந்தையாக ஆக்குவார். ஆனால் புத்தி மூலம் சேவை செய்கிறவங்க சொல்வதற்கும் மற்றும் சொல்ல வைப்பதற்கும் மட்டுமே கற்றுக் கொடுப்பார். அவர் சிந்தனை செய்வார், இவர் வர்ணனை செய்வார். ஒருவர் சேவாதாரியாகி சேவை செய்வார், இன்னொருத்தர் பெயர் பெற்றவர் ஆகிறதுக்காக சேவை செய்வார். வித்தியாசம் ஏற்பட்டுருச்சு தானே? உண்மையான சேவாதாரி யாருக்கு சேவை செய்வாங்களோ அவங்களுக்கு பிராப்தியின் பிரத்யக்ஷ பலனை அனுபவம் செய்விப்பாங்க. பெயர் பெற்றவர் ஆகக்கூடிய சேவாதாரி என்ன பண்ணுவாங்க? அந்த நேரம் நல்ல பேர் வாங்குவாங்க. பா சூப்பராக பேசினாருப்பா, ரொம்ப நல்லா பேசினார் அப்படின்னு புகழப்படுவாங்க. ஆனால் பிராப்தியின் பலனின் அனுபவத்தை செய்விக்க முடியாது. அப்படி வேற்றுமை ஏற்பட்டுச்சு தானே? அப்படி ஒருவர் முழு ஈடுபாடோடு சேவை செய்கிறவர், இன்னொருத்தர் கொடுக்கப்பட்ட வேலை அப்படின்னு சேவை செய்பவர். ஈடுபாடு உள்ளவர் ஒவ்வொரு ஆத்மா கிட்டையும் ஈடுபாட்டை ஏற்படுத்தாம இருக்க மாட்டார். வேலைன்னு நினைக்கிறவங்க தன்னுடைய வேலையை முடிச்சிடுவாங்க, 7 நாள் பாடமும் எடுத்துடுவாங்க, யோக பயிற்சி முகாமும் செஞ்சிடுவாங்க, தாரணை வகுப்புகளும் செஞ்சிடுவாங்க, முரளி வகுப்பு எடுக்கிற வரையிலும் கூட கொண்டுட்டு வந்துடுவாங்க. ஆனால் ஆத்மாவுக்கு முழு ஈடுபாடு உடையவராக ஆக்கிறது தன்னுடைய பொறுப்புன்றத உணர்வது கிடையாது. கோர்ஸுக்கு மேலே கோர்ஸ், இந்த படிக்கிற மாதிரியா, கோர்ஸுக்கு மேலே கோர்ஸ், பல 7 நாள் பாடங்கள் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஆத்மாவில் ஃபோர்ஸ் நிரப்ப முடியாது, சக்தியின் ஃபோர்ஸ் நிரப்ப முடியாது. நான் மிக கடுமையாக உழைச்சிட்டேன்னு நினைப்பாங்க. ஆனால் சேவையின் ஈடுபாடு உள்ளவர் தான் ஈடுபாட்டை ஏற்படுத்த முடியும்ன்றது தான் நியமம். அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுதான் கிடைச்சிருக்கிற செல்வத்தை அதிகரிக்கிறது. சமவான இல்லையா? பயங்கர நுட்பமான விஷயங்களெல்லாம் பாபா வெளிப்படுத்துறாரு இன்னைக்கு. அதாவது இந்த காரணத்தினால எவ்வளவு பாதுகாக்கிறாங்களோ, எவ்வளவு அதிகரிக்கிறாங்களோ அந்த அளவு வரிசை எண்ணை முன்னுக்கு எடுத்துடுறாங்க. பாக்கியத்தை அளிப்பவரோ எல்லோருக்கும் ஒரே மாதிரி தான் பாக்கியத்தை கொடுத்துருக்கிறார். ஆனால் சம்பாதிக்கிறவங்க சிலர் இழப்பவர்களாக ஆகிடுறாங்க, சிலர் சாப்பிட்டு அழிச்சிடுறாங்க, சிலர் சம்பாதிக்கிறாங்க, சிலர் இழப்பவர்கள் ஆகிறாங்க, சிலர் சாப்பிட்டு அழித்து விடுபவர்கள் ஆகிவிடுகிறார்கள். எனவே 2 விதமான மாலை உருவாகி இருக்குது. மேலும் மாலையிலும் வரிசை எண் உருவாகிவிட்டது. வரிசை எண் ஏன் உருவானது என்பதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்படி தியாகத்தின் பாக்கியத்தை பாப்தாதா பார்த்து கொண்டிருந்தார். தியாகத்தின் லீலையும் அளவற்றது. அதை பின்பு கூறுவோம். நல்லது. செம்ம வாணி இல்லையா? இப்போ பாபா சொல்றாரு, 2 பேருமே பார்த்தீங்கன்னா நல்ல சேவாதாரி, சேவை செய்யணும்னு நினைக்கிறாங்க, எல்லாம் ஓகே.
ஆனால் ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்களாம், புத்தி கூர்மையாக இருக்குது, பாயிண்ட் நிறையா இருக்குது. ஸோ அதன் ஆதாரத்தில் சேவை செய்கிறாங்க, நல்லா சூப்பராக பேசுறது அந்த மாதிரி. இன்னொருத்தவங்க உண்மையான உள்ளத்தோடு சேவை செய்கிறாங்க. செம சூப்பரான விஷயம் இது. இதில் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குதுன்றார் இல்லையா. நல்லா பேசுகிறதும் நாளைக்கு என் பேர் நியூஸ் பேப்பரில் வரணும் அப்படின்ற ஏதோ ஒரு பேர் புகழுக்காக ஆசைப்பட்டு ஒருத்தங்க சூப்பர் பாயிண்ட்டாக பேசுகிறதும், இன்னொன்று இவங்களையெல்லாம் பாபா குழந்தைய ஆக்கி ஆகணுன்ற லட்சியத்தில் பேசுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா. அப்போ பாபா குழந்தைய ஆக்கியே பேசணுன்றதுக்கு ரொம்ப பயங்கர உதாரணம்லாம் கொடுக்க தேவையில்ல, அவங்களுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் சொன்னாலே போதும். ஆனால் அந்த யோக பலம் அவங்க ஆகணும், அந்த ஒரு துடிப்பு, அந்த ஒரு அதுதான் யோசிக்க வைக்கும். அந்த அன்பே இருக்குதே அப்படின்ட்டு ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ உள்ளபூர்வமாக யார் சேவை செஞ்சாங்களோ அவங்க தான் பரந்த உள்ளமுடையவருடைய குழந்தையாக ஆக்க முடியும். மற்றவங்களால ஆக்க முடியாது. சொல்லலாம், நான் இத்தனை பேருக்கு கோர்ஸ் கொடுத்தேன், இது வரைக்கும் நான் இத்தனை பேருக்கு கொடுத்துருக்குறேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லலாம், கணக்கு காட்டலாம். ஆனால் நீங்கள் கொடுத்த அந்த கோர்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன சாதிச்சிங்கன்னா, நீங்கள் என்ன பேசுனீங்களோ அதை மற்றவங்களுக்கு பேசுறதுக்கு கற்றுக் கொடுத்துருக்குறீங்க, அவ்வளோதான். அவ்வளோதான் உங்களால் முடியும். பேச கற்றுக் கொடுக்கலாம், அனுபவம் செய்ய வைக்க கற்றுக் கொடுக்க முடியாது. அந்த பாபாவுடைய அன்பை உணர வைக்க முடியாது. அப்போ ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் சொல்லலாம். அந்த உள்ளபூர்வமாக சேவை செய்கிறவங்க சிந்தனை செய்வாங்க, இவங்க வர்ணனை செய்வாங்க இல்லையா. சிந்தனை செஞ்சு இவங்களை எப்படியெல்லாம் மாற்றுறதுன்ட்டு, இவங்க ஆல்ரெடி ஞானத்தின் பாயிண்ட் எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்கிறதுனால அப்படியே பக்காவாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்ததுனால வர்ணனை செய்கிறாங்க. அப்போ இன்னொருத்தர் எனக்கு இந்த இடத்துல பேசுறதுக்கு கிடச்சிருக்குப்பா, நான் போய் பேசணும், அந்த ஒரு லட்சியம் அவங்களுக்கு. சேவாதாரியாகி சேவை செய்கிறவங்க. அதாவது அவங்க பேர் பெற்றவர் ஆகிறதுக்காக சேவை செய்கிறாங்க. எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இதன் மூலமாக என் பேரை எப்படி ஃபேமஸ் ஆக்குறது. இன்னொருத்தர் சேவாதாரியாகி சேவை செய்கிறது, நான் வேலைக்காரன், எங்கள் அப்பா கொடுத்த இந்த வேலையை செய்கிற வேலைக்காரன், இதில் அப்பா குழந்தை ஆக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும், என் பேரே வராட்டினாலும் பரவாயில்ல, நான் என்ன பண்ணணும், அப்படி சேவை செய்கிறது. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொன்னால் பிரம்ம பாபா சொல்லலாம். அவர் எப்பயுமே குழந்தைங்கள தான் முன்னுக்கு வச்சுன்னு இருந்தார். அவர் பின்னாடியே இருந்தார். எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மம்மா தான் தெரியும், பிரம்ம பாபா தெரியவே தெரியாது இல்லையா. அவர் மம்மாவை பார்க்க வரும்போது அவரை பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புறது அப்படி தான் வரும். குழந்தைங்களே தான் முன்னுக்கு வச்சுருந்தார். ஏன்? சேவை நடக்கணும். நான் 60-70 வயசு தாத்தா சொல்லும்போது அது பெரிய விஷயம் கிடையாது. ஒரு குழந்தை, சின்ன பெண் குழந்தைங்க சொல்கிறத பார்க்கும்போது அவங்க அப்படியே மெய் சிலிர்த்து நிற்பாங்க. ஸோ அப்பாவுடைய ஞானம் யார் சொன்னால் தைக்கும் நான் தெரியுது. அப்போ சேவாதாரியாகி அவங்க சேவை செய்கிறாங்க, எனக்கு சேவை நடக்கணும், அதுதான் மெயின். அப்போ வித்தியாசம் ஏற்படுது தானே. உண்மையான சேவாதாரி யாருக்கு சேவை செஞ்சாலும் உடனடியாக அந்த சேவையின் பலனை அவங்க அனுபவம் செய்ய வைப்பாங்க. இது அமைதிக்காக வருதுங்க. இப்போ யோகா பண்ணி பாருங்கன்னா அந்த அமைதியை அவங்களால அனுபவம் பண்ண வைக்க முடியும். அதை கேட்கும்போதே எங்கேயோ பறக்கிற மாதிரி இருக்க வைக்க முடியும். ஆனால் ஃபேமஸ் ஆகணுன்றதுக்காக சேவை செய்கிறவங்க, ஓகே நீங்கள் நல்லா பேசுனீங்க அப்படின்னு மற்ற அந்த பேரை வாங்கிடுவாங்க. அது வாங்காமல் இருக்க மாட்டாங்க, வாங்கிடுவாங்க. அதான் பாபா சொல்லியிருக்காரு இல்லையா, பழுக்கிறதுக்கு முன்னாடியே சாப்பிட்றதுன்னு இல்லையா. சத்தியுகத்தில் இங்கே பழுக்க வச்சு சத்தியுகத்தில் திரேதாயுகத்துலையும் சாப்பிட்றதுக்காக பழத்தை பழுக்க வைக்கிறோம். ஆனால் அவசரப்பட்டு இப்பயே சாப்பிட்றாங்க, பேர் புகழ் பின்னாடி போயிடுறாங்க குழந்தைங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனால் உங்களால் அந்த மாதிரி பேர் புகழ் ஆசைப்படுறவங்க நீங்கள் நல்லா பேசுனீங்கன்னு புகழ் வந்துடும், பேப்பரில் கூட வந்துடும்.
ஆனால் எந்த விதமான அனுபவத்தையும் உங்களால் செய்ய வைக்க முடியாது. அந்த பிரார்த்தியின் அனுபவத்தை செய்ய வைக்க முடியாது. அப்போ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அப்போ மார்க் நான் யாருக்கு அதிகம் போடுறது? உங்கள் பேருக்காக நீங்கள் சேவை செஞ்சவங்களுக்கு நான் மார்க் அதிகமாக போடுறதா, அல்லது என்னுடைய சேவை போகணும், எங்கள் அப்பாவுடைய சேவைன்னு தன்னை வேலைக்காரனாக இருந்துக்கிட்டு தன்னை பின்னுக்கு வச்சு செஞ்ச அந்த குழந்தைக்கு நான் மார்க் அதிகமாக போடுறது? அதுவும் அனுபவம் செய்ய வைக்குது. ஐயோ அப்பாவோட குழந்தைன்ட்டு அப்படியே கண்ணில் இருந்தாலும் தண்ணியெல்லாம் வர வைக்குதுன்னா எந்த குழந்தைக்கு நான் மார்க் அதிகமாக போடுவேன்? அவரே கேட்குறார். வித்தியாசம் இருக்குதுல்ல. அதனால தான் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டுக்கு உள்ள வித்தியாசம். ஏன்னா முழு ஈடுபாட்டோட சேவை செய்கிறவங்களும் கொடுக்கப்பட்ட வேலையை கடமைக்குன்னு செய்கிறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குதுல்ல. அதில் வேறு பாபாவுடைய ஞான பண்ணிட்டு சொல்லுவாங்க, பாபா தான் விலகி இருந்து செய்ய சொன்னார். சும்மா கடமைக்கு பண்ணிட்டு போகிறது, அதுக்கு பேர் விலகி இருந்து பண்ணுறதான் இல்லையா? அதாவது பற்றிலிருந்து தான் விலகி இருக்க சொல்கிறார், ஈடுபாட்டிலேருந்து விலகி இருக்க சொல்லலை. இப்போ பாபா சொல்கிறாரு, ஈடுபாடோடு சேவை செய்கிற குழந்தை ஒவ்வொரு ஆத்மாக்கிட்டையும் ஈடுபாட்டை ஏற்படுத்தாமல் இருக்க மாட்டார். அதான் ஈடுபாடு இல்லையா? இப்போ ஒரு இடத்துக்கு சேவை போனோம், அங்கே சூப்பராக்கணும், அதை எய்ம் வச்சுட்டு பண்ணுறதும், இன்றைக்கி அங்கே போனோம் அடுத்தது இங்கே போகணும் அடுத்தது இங்கே போகணும் இப்படியே பிஸியாக வச்சுக்கிட்டிங்கன்னா அங்கே போகணுன்ற எண்ணம் அங்கே சும்மா அரைகுறையாக திருப்பதி மொட்டை அடித்தா மாதிரி ஆகிடும். இல்லை நான் அதையும் பண்ணேன் இதையும் பண்ணேன் அப்படி அது பேர் வாங்கிடலாம். வாங்கும்போது என்ன பண்ணுவாங்க, சென்டரில் இப்போ சூப்பர் சேவாதாரி தெரியுமா, தூங்காமல் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாருப்பா, ஆனால் எதையுமே முழுசாக முடிக்க முடியாது, அந்த மாதிரி மாட்டிக்கும். இப்போ பாபா சொல்கிறாரு, வேலைன்னு நினச்சி செய்கிற குழந்தை தான் வேலையை முடிச்சிடுவார். அழகாக 7 நாள் கோர்ஸ் எடுப்பார், யோக பயிற்சி முகாம் முடிச்சிடுவார், தாரணை வகுப்பு முடிச்சிடுவார், முரளி கிளாஸில் உட்கார வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துடுவார். ஆனால் இவ்வளோ நேரம் உங்ககிட்ட பொறுப்பில் கொடுத்த அந்த ஆத்மாவை முழு ஈடுபாடாக உடையவராக மாற்ற வேண்டியது என் பொறுப்புன்னு சொல்லாமல் பாபா சொன்ன ஞானத்தை அந்த நேரம் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆமாம் ஃபில்டர் ஆக தான் செய்யும் அப்படின்ட்டு போயிடுவாங்க. வித்தியாசம் இருக்குல்ல. கோர்ஸுக்கு மேலே கோர்ஸ் எடுத்துடுவாங்க, ஆனால் ஆத்மாவில் எந்த சக்தியும் நிரப்ப முடியாது. ஆனால் இவங்களே நினச்சிக்கோங்க, நான் எவ்வளோ கடுமையாக உழைச்சேன்னு தெரியுமா. அதுக்கு பாபா சொல்கிறாரு, ஏன் தெரியுமா வெற்றி வரல குழந்தை, ஈடுபாடோட சேவை செய்கிறவங்களால தான் ஈடுபாட்டை ஏற்படுத்த முடியும்னு ஒரு நியமம் இருக்குது, அதை நீ புரிஞ்சிக்கல. எவ்வளோ சூப்பர் இல்லையா? அதுதான் பிரம்மகுமாரி சென்டரில் ஜோதிலிங்கம்லாம் வைக்கிறோம், அதுக்கு போஸ்டர்லாம் ஒட்டலாம். ஆனால் பாபாவுடைய ஞானத்தையே போஸ்டராக ஒட்டலாம் தானே. ஒட்டினா என்ன ஆகும்? அது தாக்கத்தை ஏற்படும். பாபாவுடைய ஞானம் அவங்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு நினச்சி போஸ்டர் ஓட்டாங்கன்னா அந்த போஸ்டரில் உள்ள மேட்டரே வேறு மாதிரி இருக்கும். கடமைக்கு ஓட்டினாங்கன்னா அந்த சென்டரில் என்ன விட்டுருக்காங்க, அப்படியே அடிச்சாங்க காப்பி, அட்ரஸை மட்டும் மாற்றி போடு. அப்போ இது என்ன இது அப்படின்னு உங்களுக்கு யார் இதை பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இது நடந்துச்சு. ஒரு இடத்துல போகிறேன், ஏன்ப்பா இங்கே வந்திருக்கா, பாபா சேவைக்காக வந்திருக்கிறேன். இல்லைப்பா இதெல்லாம் நியமம் கிடையாது. அப்புறம் இன்னொருத்தர் அந்த நேரம் பார்த்து கேட்குறாரு, இது என்ன சங்கர் படம் போட்டிருக்கிற, இது பக்தர்களுக்காக தானே அடிக்கிறோம், நம்ம அவங்க சிவன் இவரை தானே நினச்சின்னு இருக்கிறாங்க, அவங்கள பற்றிலாம் நீ ஏன் கவலைப்படுற? ஓ அப்போ யாரை பற்றி கவலைப்பட்டு சேவை செய்ய வந்திருக்கிறீங்க? இப்போ யாரை பற்றி கவலைப்பட்டு சேவை செய்ய வந்திருக்கீங்க? அப்போ உண்மையிலேயே அவங்க எதுக்கு சேவை செய்கிறாங்க? கணக்கு காட்டுறதுக்காக சேவை செய்கிறாங்க இல்லையா? ஃபோட்டோ மட்டும் எடுக்கிறாங்க, என் ஸ்டாலையும் சேர்த்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க அவங்க சேவை செஞ்ச மாதிரி காட்டுறதுக்காக. அதுதான். அப்போ ஈடுபாடு இல்லாமல் சேவை செய்கிற குழந்தையால் ஈடுபாட்டை ஏற்படுத்தவே முடியாது. கணக்கு காட்டிகிட்டு இருக்கலாம், அவ்வளோதான். யாரை பாபா தான் சொல்கிறார், நீங்கள் என்ன கூட ஏமாற்ற முடியும், கண்டிப்பாக முடியும். தாதி தீதிங்களை ஏமாற்ற முடியும், எல்லாருமே ஏமாற்ற முடியும். ஏன்னா பேசுகிற திறமைன்னு ஒன்று இருக்குது. ஏன்னா ஆனால் கர்மத்தின் விளைவில் மாட்டிக்குவீங்க. ஈடுபாடு இல்லைன்னா அங்கே ரிசல்ட் யாரும் இருக்காது. பாபா நான் இவ்வளோ பண்ணல அப்படியே உட்காந்து எத்தனை பேரை உருவாக்குனேன் அப்படின்னு கேட்பார். இப்போ பாபா சொல்கிறாரு, ஏன்னா இது நியமமே அதுதான், ஈடுபாடு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 அதாவது 1 வருஷமாக இருக்கார் ஒரு பாபா குழந்தை. ஆனால் ஒரு 3 மாதம் 4 மாதமாக தான் ரொம்ப ஈடுபாடாக இருக்கார். நடுவில் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்தார். ஆனால் அந்த 3 மாதத்தை அந்த குழந்தை செய்கிற சேவை யாருமே 3 மாதத்தில் பண்ணவே முடியாது.
அந்த அளவுக்கு வால் போஸ்டர் ஓட்டுறதுலேருந்து விசிறியில் பாபாவுடைய ஞானத்தை அடிச்சு கொடுக்கறதுலேருந்து சம மின்னல் வேகத்தில் போயிட்டு இருக்கிறாங்க. யாருமே பண்ணுறது கிடையாது. ஆனால் அதை அடித்து கொடுத்தவங்க அந்த ஊர் சென்டரில் தேடுறாங்க, யார் அது யார் அதுன்ட்டு. எதுக்கு? அவங்கள ஊக்கப்படுத்துறதுக்கா? தடுத்து நிறுத்துறதுக்கு. அதான் ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் இல்லையா? ஈடுபாட்டோட பாபாவோடைய ஞானத்தை மற்றவங்களுக்கு பிரத்யட்சப்படுத்தணும், தன்னை பின்னுக்கு தள்ளிட்டாவது அப்படின்னு பண்ணுற குழந்தைக்கும் சும்மா கணக்கு காட்டுற குழந்தைக்கும் உள்ள வித்தியாசம்தான் நாராயணனுக்கும் கடைசியில் இருக்கிற வேலைக்காரனுக்கும் உள்ள வித்தியாசம். அதுதான் இந்த வித்தியாசம். இப்போ பாபா சொல்கிறாரு, அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுக்கு பேர் தான் நான் சமமாக தான் எல்லாருக்கும் செல்வத்தை கொடுத்தேன், அதை அதிகரிக்கிறீங்களா அல்லது அதை அப்படியே பாதுகாப்பாவது வச்சிருக்கிறீங்களா அல்லது சாப்பிட்டு அழிக்கிறீங்களா அப்படிங்கிறது. எவ்வளவு அதிகரிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வரிசை என் முன்னுக்கு போய்கிட்டே இருக்கும். ஏன்னா கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி அதிகம். அட் அ டைமில் எல்லா டெக்னாலஜிலையும் சேவை பண்ண முடியும், ஈஸியாக அதிகரிக்க முடியும். ஆனால் பயன்படுத்துகிறீங்களா? பயன்படுத்துறீங்கன்னா முன்னாடி போய் நிற்க முடியும். பாக்கியத்தை கொடுப்பவர் அவரை குறை சொல்லாதீங்க, அவர் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் பாக்கியத்தை கொடுத்துருக்கிறார். ஆனால் ஒரு கூட்டம் சம்பாதிக்குது, ஒரு கூட்டம் இழந்துட்டு இருக்குது. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? சிலர் சாப்பிட்டே அழிச்சிடுறவங்களா இருக்கிறாங்க. அப்போ 2 விதமான மாலை உருவாகி இருக்குது இல்லை? மாலையில் வரிசை எண் உருவாயிடுச்சு இல்லை? இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா ஏன் வரிசை எண் ஏற்பட்டுச்சுன்ட்டு? எல்லாரும் தியாகி குழந்தை தான், நான் இல்லைன்னே சொல்லலை. ஆனால் உங்கள் தியாகத்தில் நீங்கள் பண்ணுற லீலை அளவற்று இருக்குது இல்லையா? ஒவ்வொரு விதமான லீலை நடந்துட்டு இருக்குது. அதை நான் அப்புறம் சொல்கிறேன், நல்லது அப்படின்னு வச்சிருக்கார். அந்த மாதிரி உயர்ந்த அதிர்ஷ்டம் நிறைந்த எப்பொழுதும் உயர்ந்த எண்ணம் மற்றும் உயர்ந்த காரியம் மூலமாக பாக்கிய ரேகையை பெரிதாக்கும் நிரந்தர உண்மையான சேவாதாரிகளுக்கு எப்பொழுதும் அனைத்து குணங்கள் அனைத்து சக்திகளை வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் பிரத்யக்ஷ பலன், அதாவது பிராப்தி சொரூபமாக்கக்கூடிய அந்த மாதிரி உயர்ந்த தியாகி மற்றும் உயர்ந்த பாக்கியம் நிறைந்த எப்பொழுதும் தந்தை மூலமாக கிடைச்சிருக்கிற அதிகாரத்தை பொக்கிஷங்களை பாதுகாக்கும் மற்றும் அதிகரிக்கும் அந்த மாதிரி தாரணை ரூப நிரந்தர சேவாதாரி குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. இல்லையா? அதிர்ஷ்டம் நிறைஞ்ச குழந்தை தான், எப்பயும் உயர்ந்த எண்ணம் உயர்ந்த காரியம் இருக்குதா, அதுதான் பெரிய விஷயம். உங்களுடைய பாக்கியம் எதன் மூலமாக பெருசாகுது? உயர்ந்த எண்ணத்தில் செய்கிறீங்களா அந்த சேவையை அல்லது சுயநல எண்ணத்தில் சேவை செய்கிறீங்களா? இல்லையா? இப்போ உயர்ந்த எண்ணத்தில் சேவை செஞ்சால் யார் எங்கே சேவை செஞ்சால் என்ன? சேவை செஞ்சால் போதும். நீ எப்படி என் இடத்துக்கு வரலாம் உன் இடத்துக்கு வரலாம்னால நீங்கள் சேவையை பார்க்கல, வேற எதையோ பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா? அப்போ உயர்ந்த எண்ணத்தை வச்சு பண்ணுறீங்களா? அதுதான் முக்கியம். சுதாமன் கொடுத்தது என்னமோ பச்சரிசி அவ்வளவுதான், ஆனால் அவர்கிட்ட இருந்ததே அதுதான். அன்பு தான் பார்க்குறாரு இல்லையா? ஸோ ஈடுபாடு எப்படி இருக்குது? அது மாதிரி நிரந்தர உண்மையான சேவாதாரியாக இருக்கிறீங்களா? அனைத்து குணங்களையும் சக்திகளையும் வாழ்க்கையில் கொண்டுட்டு வரீங்களா? உங்கள் வாழ்க்கையில் அது தெரியுதா? பிரத்யக்ஷ பலனை ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அனுபவம் செய்ய வைக்கிறீங்களா? பிராப்தி சொரூபமாக்குறீங்களா? அந்த மாதிரி தியாகி உயர்ந்த பாக்கியம் நிறைந்த ஆத்மாவுக்கு, அதுவும் பாபா மூலமாக கிடைச்சிருக்கிற பாக்கியம்ன்ற அதிகாரத்தை பொக்கிஷத்தை பாதுகாக்கிற குழந்தைக்கும் அதிகரிக்கிற குழந்தைக்கும் பாபா அன்பு நினைவு கொடுக்குறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அழிக்கிற குழந்தைக்கும் சாப்பிட்டே அழிக்கிற குழந்தைக்கும் கொடுக்கல, இழக்கிற குழந்தைக்கும் கொடுக்கல. நமஸ்காரம். பார்ட்டிகளுடன் சந்திப்பு. பிராமணர்லேருந்து ஃபரிஸ்தாவிலிருந்து தேவதை ஆகணும் அப்படிங்கிற இந்த லட்சியத்தை எப்பவுமே நினைவில் வைங்க இல்லையா? இதுதான். அப்போ நான் எதுக்கு இங்கே வந்திருக்கிறேன்? என்னுடைய ஒவ்வொரு நடத்தையும் ஸ்ரீ நாராயணனுடைய குணத்தை வெளிப்படுத்துதா அல்லது ரிவர்ஸில் போயிட்டு இருக்குதா?
அந்த லட்சியம் இருக்கணும் இல்லையா? அப்போ சகிச்சுக்கிற சக்தி எப்போ வரும்? நான் நாராயணன் ஆகணும். உள்ளடக்கிற சக்தி எப்போ வரும்? நான் நாராயணன் ஆகணும். அந்த இதில் தான் வரும். ஸோ இந்த லட்சியத்தை எப்பயுமே எதிரில் வைங்கன்றார். இப்போ எதிரில் வைக்க என்ன ஆகும்? லட்சியம் கிளியராக இருக்கனால போகிற பாதை இதை நோக்கி போவீங்க. இல்லைன்னா இப்படி மாயா இழுத்துட்டு போயிடும். இப்போ பாபா சொல்கிறாரு, எல்லாருமே தன்னை பிராமணன்லேருந்து ஃபரிஸ்தா ஆகிறவன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்போ பிராமணர், மேலும் பிராமணர்லேருந்து ஃபரிஸ்தா ஆக போகிறேன், பிறகு ஃபரிஸ்தாவிலிருந்து தேவதை ஆவேன் அப்படிங்கிற இந்த நினைவு இருக்குதா? இப்போ பிராமணர், நாளை ஃபரிஸ்தா, ஃபரிஸ்தாவில் வந்து தேவதை, இந்த நினைவு எப்பவுமே இருக்குதா? ஃபரிஸ்தா ஆகிறதுனா என்ன அர்த்தம் தெரியுமா? பௌதிக உடல்ல இருக்கிறவராக இருந்தாலும் ஃபரிஸ்தா மாதிரி லேசான ரூபத்தில் இருக்கிறது இல்லையா? இப்போ பாப்தாதா எப்போ கூப்பிட்டாலும் போயிடுவாங்க டக் 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 டக்குன்ட்டு. அதே மாதிரி புத்தினால உங்களால் போக முடியும். புத்தி தான், உடல் போகாது. பட் புத்தி வந்து லேசாக இருக்கணும். அதாவது எப்பொழுதும் புத்தி மூலமாக உயர்ந்த நிலையில் இருக்கிறது. ஃபரிஸ்தாக்களின் கால்கள் தரையில் படவே படாது. மேலே எப்படி இருப்பார்கள்? புத்தி மூலமாக இருப்பார்கள். புத்தின்ற கால் எப்பவுமே உயர்ந்த நிலையிலேயே இருக்கும். அந்த மாதிரி ஃபரிஸ்தாவா ஆகிட்டு இருக்கிறீங்களா, அல்லது ஆகிட்டீங்களா? ஆகி கொண்டிருக்கிறீர்களா, அல்லது ஆல்ரெடி ஆகிட்டீங்களா? எப்படி சொல்றாரு பாருங்க. புத்தி மூலமா உயர்ந்த நிலையிலே, ஃபரிஸ்தாவே உயரமா, சூக்ஷ்ம உலகமே உயரமான இடம் இல்லையா? ஸோ அங்கேயே மிதந்துட்டு இருக்கிறது இல்லையா? உயர்ந்த நிலை. மேல இருந்து பார்த்தா எல்லாமே என்னது? ஆத்மாக்கள், சகோதர ஆத்மாக்கள், சக்தி கொடுக்கறது. இதே தான் தெரியணும். அப்போ எல்லைக்குட்பட்ட விஷயம், இவங்க பிடிச்சவங்க இவங்க பிடிக்காதவங்க, இது எதுவுமே இல்லாமல் இருக்கிறது. எப்படி தேவதை கால் மண்ணில் படாதுன்னு சொன்னது வந்து உண்மையிலே எந்த தேவதையுடைய கால்? அது ஃபரிஸ்தாவுடைய கால். அதுதான் பறந்துக்கிட்டே இருக்கும். உண்மையிலே தேவதை வந்து படும், சூக்ஷ்ம தேவதை இவங்க. அப்போ எப்படி அது? புத்தி மூலமாக. அவங்க புத்தி எங்கே இருக்குதோ அங்கே உடல் போயிடும் இல்லையா? அப்போ புத்தி உயர்ந்த விஷயத்துக்கே உடலில் இருக்கும்போதே ட்ரைனிங் கொடுக்க தான் ஃபரிஸ்தா ஆகும்போது, அப்போ தான் ஃபரிஸ்தாவே ஆகவே முடியும். அப்போ புத்தின்ற கால் எப்பயும் உயர்ந்த நிலையிலே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஃபரிஸ்தா ஆகிட்டீங்களா? எந்த நேரமும் சுபபாவனை, எல்லோருக்கும் சுபபாவனை, எல்லாரையும் பாபா குழந்தையாக்கணும். ஸோ இது எல்லைக்கு அப்பாற்பட்ட குடும்பம், எல்லைக்குட்பட்டதே கிடையாது எனக்கு. அப்படி இருக்கிறீங்களா? இப்போ தான் அதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்களா? ஏன்னா எல்லாரும் பிராமணர்கள் தான். ஒருவேளை நீங்கள் பிராமணனா இல்லைன்னா நீங்கள் இங்கே வர்றதுக்கே உங்களுக்கு அனுமதி கிடச்சிருக்காது. எங்க? மதுபனுக்கு பாப்தாதா மீட் இல்லையா? அப்போ அனுமதி கிடச்சிருக்காது. ஆனால் பிராமணர்கள் ஃபரிஸ்தா தன்மையின் நிலையை எந்த அளவுக்கு கடைபிடிச்சிருக்கிறாங்க? ஃபரிஸ்தாக்களுக்கு ஒளி வடிவான உடலை தான் காமிக்கிறாங்க. அதனால் எந்த அளவு தன்னை பிரகாச ஸ்வரூப ஆத்மான்னு புரிஞ்சுக்குவீங்களோ, மேலும் ஒளி வடிவமான உடலுள்ள ஃபரிஸ்தாவாகி காரியங்கள் செஞ்சிட்டு இருக்கிறேன்னு அனுபவம் செய்வீங்களோ, ஃபரிஸ்தான் சொன்னால் தன்னுடைய உடல் உணர்வோட எந்த சம்பந்தமுமே கிடையாது. தேக உணர்வின் சம்பந்தம் துண்டிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா ஃபரிஸ்தா உடல்ல இருந்து மட்டும் கிடையாது, உடல் உணர்வில் இருந்து, உடலில் இருந்து இல்லையா? அதாவது உடல்ல இருந்து அவங்க துண்டிக்கப்படலை. உடலுக்குள்ள தான் ஆத்மா இருக்குது, ஆனால் உடல்ற உணர்வில் இருந்து துண்டிக்கப்பட்டிருக்கிறாங்க. உடலிலிருந்து சம்பந்தம் துண்டிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா இங்கேருந்து நீங்கள் போயிடுவீங்க. ஆனால்
தேகத்தில் இருந்துக்கிட்டே தேக உணர்வுலேருந்து சம்பந்தம் முடியணும். அப்போ தான் இந்த வாழ்க்கை மிகவும் பிடிச்சமான வாழ்க்கையாக உங்களுக்கு இருக்கும். எப்போ எந்த அளவுக்கு நிலுங்க, அப்போ பிறகு எந்த மாயாவும் கவர்ந்து இருக்காது. நல்லது. இப்போ பாபா சொல்றார், ஃபரிஸ்தானாலே ஒளி உடல் தானே கொடுத்துருக்குறாங்க. அப்போ அந்த மாதிரி பிரகாச ஸ்வரூப ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு சேவை செய்கிறீங்களா? நான் ஒளி வடிவான உடலில் இருக்கிற ஃபரிஸ்தா, காரியம் செஞ்சிட்டு இருக்கிறேன். அப்படி அந்த உணர்வோடு இருந்தீங்கன்னா எந்த அளவு நீங்கள் உங்களை ஃபரிஸ்தா ஸ்வரூப ஆத்மான்னு புரிஞ்சுக்கிறீங்களோ, ஃபரிஸ்தாவாகவே இருந்து நான் காரியம் செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னா அதை ஒட்டும் ஒட்டாமல் பறந்துக்கிட்டே காரியம் செய்கிறது. அப்படி எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த பிராமண வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்சதாக இருக்கும், குஷியாக இருக்கும், விளையாட்டாக இருக்கும் எல்லாமே, இல்லையா? இங்கே நடக்கிறது எதுவுமே உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே தெரியாது. பார்த்தீங்கன்னா ரஜினி படம் முத்து படத்தில் பார்த்தீங்கன்னா தமாஷுன்னு சொல்ல மாட்டார், வேறு என்னமோ சொல்லுவார். ஏதோ ஒன்று சொல்லுவார், இனிமேட்டு தான் கதையே இருக்குது, ஹான்னு சிரிப்பார். அதுலேருந்து விலகி இருக்கிறது. இது கஷ்டம் வருது, அது ஆக்சுவலாக அவருடைய பையனோட குடும்பம். ஆமாம், ஆமாம், பையன் கஷ்டப்படுறது கூட அவருக்கு ஒன்றும் தெரியல. அவருக்கு விளையாட்டாக இருக்கார். அவர் சாமியாராக போயிடுவார், கொடுத்துட்டு போயிடுவார். பெரிய கோடீஸ்வரனாக இருப்பார், கொடுத்துட்டு சாமியாராக போயிடுவார், சொத்தை கொடுத்துட்டு. இப்போ தன் பையன் கஷ்டப்படுறது கூட அவர் சிரிச்சு சொல்லார், இனிமேல்ட்டு தான் விளையாட்டே இருக்குதுன்னு சிரிச்சுன்னு சொல்லார். ஸோ அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு சிரிப்பாக தான் இருக்கும். ஏன்னா நமக்கு தெரியுது, பாபா சொல்கிறார், இந்த கேம் இப்படி தான் நடக்கும், இந்த மாதிரிலாம் மார்க் வரும், ஆனால் நீ இப்படி போகணும், இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பி பார்க்காத. திரும்பி பார்க்கணும் அவ்வளோதான், பேய் பிடிச்சிக்கும். விகார பேய் பின்னாடியே வரும், எப்படா திரும்பி பார்க்குறேன்னு பார்த்து லபக்குன்னு பிடிச்சிக்கும். நீ பாட்டுக்கு போயிட்டே இரு. அப்போ நீ போயிட்டே இருக்கும்போது இங்கே நடக்கிறதுலாம் உனக்கு காமெடி மாதிரி இருக்கும். ஆனால் திரும்பி கூட பார்த்துக்கூடாது, ஜன்னலில் கூட பார்த்துக்கூடாது, நேராக பாபாவை மட்டும் பார்த்து போயிட்டே இருக்கணும், இல்லையா? அப்போ உடல்லேருந்து உங்களை வெளியே வர சொல்ல, ஆனால் உடல்ன்ற உணர்வுலேருந்து வெளியே வாங்க, இல்லையா? தேக உணர்வில் இருக்கிற சம்பந்தமெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தேகத்திலேருந்து வெளியே வர்றது ஒரு குஷி நிறைந்த சம்பவம். ஆனால் தேக உணர்வில் மாட்டிக்கிட்டு இருக்கும்போது தேகத்திலேருந்து வெளியே வந்தால் மரண கொடுமை. அதான் பேய் அலையிறது, இல்லையா? அது வெளியே வந்தும் தன்னை ஆணாகவே அடையாளப்படுத்துது, பெண்ணாகவே அடையாளப்படுத்துது, அதனால தான் துக்கத்தை அனுபவிக்குது. ஸோ அப்படி நீங்கள் தேக உணர்வின் சம்பந்தத்திலிருந்து ஃபுல்லாக முடிச்சிட்டீங்க, விலகிட்டீங்க, துண்டிச்சிட்டீங்க அப்படின்னா எந்த மாயாவும் கவர்ந்திருக்க. ஐயோ திட்டுறாங்க, ஐயோ நான் உடலே கிடையாது, நான் அதை பற்றி கவலை பண்ணேன், நான் ஒலிப்பா. ஒலியை என்ன திட்ட போகிறாங்க? அவங்க உடலை பார்த்து திட்டிகிட்டு இருக்கிறாங்க. உடலை பார்த்து அவங்க ஏதோ ஒரு சில இது வச்சுருக்கிறாங்க. நான் செத்துட்டேன். அப்போ அவங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், ஜாலியாகவே இருக்கும், திட்டுறதே ஜாலியாக இருக்கும் அவங்களுக்கு, இல்லையா? அப்போ எந்த மாயாவும் கவர்ந்து இருக்காது, காமம் கவர்ந்து இருக்காது, கோபம் கவர்ந்து இருக்காது, பற்று இருக்காது, பேராசை இருக்காது, அகங்காரம் இருக்காது. அப்படி இருந்தால் தான் கடைசி நேரத்தில் அது மகிழ்ச்சியாக இருக்கும், இல்லைன்னா அவ்வளோதான், இல்லையா? ரெண்டாவது பாயிண்ட்டு, நான் இறைவனின் பூந்தோட்டத்தின் மலர். இதே ஸ்வமானத்தில் இருங்க. சூப்பர். இது ஆக்சுவலாக ப்ராக்டிஸே பண்ணியிருக்கிறோம். இது ஆன்மீக ரோஜா மலர் அப்படின்ட்டு பாபா சொன்னது தான். எப்பொழுதும் தன்னை பாப்தாதாவின் அதாவது அல்லாவின் பூந்தோட்டத்தின் மலர்னு புரிஞ்சு நடந்துக்கிறீங்களா? அதுவும் நம்பர் 1 ரோஜா மலர், எவ்வளோ நறுமணம். அப்போ என்கிட்ட இருந்து தேக உணர்வுன்ற துர்நாற்றம் வரலாமா? அப்படி நடந்துக்கிறீங்களா? நான் ஆன்மீக ரோஜா மலராகி எப்பொழுதும் ஆன்மீக நறுமணத்தை பரப்புறேன்னா அப்படின்னு உங்ககிட்ட நீங்களே கேளுங்க. எப்படி ரோஜாவுடைய நறுமணம் எல்லாருக்குமே இனிமையானதாக தான் அனுபவமாகும். யாராவது எனக்கு ரோஜா நறுமணம் பிடிக்கலன்னு சொல்லுவாங்களா? மல்லிகை நறுமணம் கூட சார் ரொம்ப ஓவராக இருக்குது, தலைவலிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ரோஜா அது ஒரு மாதிரி மைல்டாக இருக்கும், இல்லையா? மேலும் அந்த நறுமணம் நாலாபுறமும் பரவிடுது.
அது ஸ்தூலமான அழியக்கூடியது, ஸ்தூலமானது. ஆனால் நீங்கள் எல்லோரும் அழியாத உண்மையான ரோஜா மலர்கள். அதனால் எப்பவுமே அழியாத உண்மையான ரோஜா மலர்கள். எனவே எப்பொழுதும் அழியாத ஆன்மீகத்தின் நறுமணத்தை பரப்பிக்கிட்டே இருக்கிறீங்களா? ஏன்னா அந்த ரோஜா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் வாசனை வராது, வாடி போயிடும். ஆனால் நீங்கள் அழியாத ரோஜா மலர், உண்மையான ரோஜா மலர். அதனால் நிரந்தரமாக அழியாத நறுமணத்தை பரப்பிட்டே இருக்கிறீங்களா? அழியவே கூடாது, நிற்கவே கூடாது. அது நீங்கள் போகிற இடமெல்லாம் அந்த வாசனை இருந்துக்கிட்டே இருக்கணும். இது ஆக்சுவலாக ஒரு இங்கிலீஷ் படம் எடுத்துருக்குறாங்க இப்படி. ஆக்சுவலாக ஒருத்தன் அந்த மாதிரி ஒரு சென்ட்டை கண்டுபிடிப்பான். அந்த சென்ட்டை, அந்த வாசனை நிரந்தரமாக எல்லாரையும் மயக்க வைக்கும். அப்படியே அந்த ஊரே அப்படியே மயங்கி விழுந்து கிடக்கும். என்னமோ ஒரு படம். அப்போ அந்த மாதிரி நீங்கள் இருக்கணும். நீங்கள் வந்தீங்கனாலே எல்லாம் அப்படியே மெய் மறந்து உங்களை பார்க்கணும். இவங்க யார் அப்படின்னு. உங்களுடைய பேச்சு, நடத்தை, எண்ணங்கள் எல்லாத்துலேயும் அந்த ஆன்மீக நறுமணம் பரவிக்கிட்டே இருக்குதா? உங்களையே கேளுங்க. நான் அல்லாவின் பூந்தோட்டத்தின் மலராகிவிட்டேன் என்ற இந்த சுயமரியாதையிலே நிலைச்சிருங்க. இதுக்கு மேலே என்ன வேணும்? இறைவனுடைய தோட்டத்தில் என்னை மலரா வச்சுட்டாருப்பா, இதுக்கு மேலே என்ன வேணும்? இதை விட உயர்ந்த சுயமரியாதை வேறு எதுவுமே இருக்க முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பாரு, இந்த மாதாஜியை பாரு அப்படின்னு என்ன உதாரணமாக காட்டணும். அதை லட்சியம். அந்த மாதிரி ஆன்மீக ரோஜா மலர் இவங்களை பிடிக்கலன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அப்படி பேர் வாங்குங்க. ஸோ அது ஞாபகம் இருக்கணும். நான் ஆன்மீக ரோஜா மலர் சொன்னார்ல, ஆசீர்வாதத்தை கொடுத்துக்கிட்டே இருங்க, எடுத்துக்கிட்டே இருங்கன்னு. ஸோ அதுவும் இதே தான் இல்லையா? இதை விட உயர்ந்த சோமானம் கிடையவே கிடையாது. ஆஹா என்னுடைய சிரேஷ்ட பாக்கியம்ன்ற இந்த பாட்டை எப்பவும் பாடிக்கிட்டே இருங்க. அல்லாவின் பூந்தோட்டத்தில் மலராக வச்சிருக்கிறத விட உயர்ந்த பாக்கியம் எதில் இருக்குது? பிரம்ம பாபாவையும் அம்மாவையும் எல்லா மதத்துக்காரங்களும் ஆதாம் அவ்வா, ஆதாம் ஏவல் அப்படின்னு பண்ணுறாங்கன்னா எல்லாருக்கும் மலராக வச்சிருக்கிறாங்க அந்த ஜோடியை, ஜோடி மலர் இல்லையா? இப்போ இதை விட உயர்ந்த பாக்கியம் என்ன இருக்க முடியும்? ஆஹா என்னுடைய உயர்ந்த பாக்கியம்னு இந்த பாட்டை பாடிட்டே இருங்க. கள்ளங்கபடமற்றவருடன் ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டீங்கன்னா சாதுரியமானவராகிட்டீங்க தானே. யாரை தன்னுடையவராக்கி இருக்கிறீங்க? யாரோட ஒப்பந்தம் செஞ்சிருக்கிறீங்க? 3 உலகங்களையும் ஒப்பந்தத்தில் எழுதி வாங்கிட்டீங்க பாபா கிட்ட. 3 உலகத்துக்கும் அதிபதி ஆகிட்டீங்க. இது அங்கே பக்தி மார்க்கத்தில் அசுரர்கள் சொல்லுவாங்க, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க 3 உலகத்தின் அதிபதியாகன்ட்டு ராவணனும் சொல்லுவான், நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் 3 உலகத்தின் அதிபதி பாபா, அவரையே உங்களுடையவரை ஆக்கிட்டீங்க. இப்போ நீங்கள் எவ்வளோ சாமர்த்தியசாலிகள். கள்ளங்கபடமற்றவர், எது கேட்டாலும் கொடுக்குறவரை உங்களுடையவரை ஆக்கிட்டீங்க. அலாவுதீன் அற்புத விளக்கு அவர் இல்லையா? இன்றைய உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரனாகவே இருந்தாலும் இவ்வளோ பெரிய ஒப்பந்தத்தை யாருமே செய்ய முடியாது. 3 உலகத்தை வாங்க முடியுமா யாரால? அந்த மாதிரி கோடீஸ்வரன் யாராவது இருக்கிறாங்களா? அதுவும் 21 பிறவிக்கு. அந்த அளவுக்கு மகானாத்மாக்கள் நீங்கள். இந்த மகான் நிலையை நினைவில் வச்சு நடந்துக்கிட்டே இருங்க. அதான் பாபா நேற்று வானிலை சொல்லியிருப்பார், வர்தானத்தில் சொல்லியிருப்பார், உங்களுக்கு டெஸ்ட் பேப்பர் வருது பிரச்சனை இல்லை, உங்களுக்கு எவ்வளோ பிராப்தி வருது. அதுக்கு முன்னாடி இது ஒன்றுமே கிடையாது. 21 பிறகு கோடானு கோடி வரும்போது சும்மா ஒருத்தங்க திட்டிட்டு போகிறதுலாம் ஒரு பெரிய விஷயமா இல்லையா? டிவியில் ரியாலிட்டி ஷோன்ட்டு போடுவான், கேம் ஷோ வைப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா தாய்மார்கள்லாம் போய் அவன் டான்ஸ் ஆட சொல்லுவான், என்னென்னமோ சொல்லுவான். அப்படியெல்லாம் ஆடி ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் பரிசு கொடுப்பாங்க. அது டிவியில் எல்லாரும் பார்த்து கேலி பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ இத்தனை பேர் முன்னாடி அசிங்கப்பட்டு அதை பண்ணும்போது பாபா கொடுக்குற சொத்துக்கு முன்னாடி உங்களுக்கு பிஸ்னஸ் நஷ்டமாகுதுன்னே வச்சுக்கோங்க.
அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை, குஷியை இழக்காதீங்கன்றார். ஏன்னா நான் கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷம் என்னது? குஷி. ஸோ என்ன மாதிரி நோய் வந்தாலும், பிஸ்னஸ் பிரச்சனை வந்தாலும், அல்லது என்ன வேணாலும் ஆகட்டும், குஷியை விடாதீங்க. அதை பாபா கொடுத்துருக்காரு, அதை மனிதர்கள் கொடுக்க முடியாது. நிரந்தரமாக இருக்கணும், அப்போ தான் நீ என்னோட குழந்தை. அதுக்கு தான் மாமா சொன்னார், நீ ஜென்மத்துக்கு நீ அழக்கூடாது அப்படின்ட்டு. அப்போ இந்த மகா நிலையை, என்ன மாதிரி நிலை, எந்த பணக்காரனாலும் அவன் வந்து நிலாவை வேணாலும் வாங்கிக்கலாம், நிலாவில் இடத்த தான் வாங்க முடியும் கோடீஸ்வரன். ஆனால் பரந்தாமம் எங்கே இருக்குதுன்னே தெரியாது. அங்கேயும் அதிபதி, சூக்ஷ்மதனத்துலேயும் அதிபதி, இங்கேயும் அதிபதி. அந்த மாதிரி இருக்கிறன்ற போதையில் இருங்க. உங்களை மாதிரி பணக்காரனும் மகான் ஆத்மாவும் யாருமே கிடையாதுன்ற போதையில் இருங்க. ஏன்னா அல்லாவின் பூந்தோட்டத்தில் இருக்கிற நம்பர் 1 மலர், இருக்கிற மலர்களில் ஒரு மலர் கிடையாது. அடுத்தது கடைசி பாயிண்ட்டு, பிராமணர்களுடைய கடமை என்ன தெரியுமா? இப்போ சொல்லி முடிச்சா அதே தான் வருது. குஷியின் தானம் செஞ்சு மகாதானி ஆகிறது. பாபா சொல்லியிருக்காருல, தானும் குஷியாக இருந்து மற்றவங்களையும் குஷிப்படுத்துறது தான் உண்மையான சேவையே. அவங்க தான் உண்மையான சேவாதாரின்னு சொல்கிறாரு. அதுதான் இன்னைக்கு வானிலை சொல்லியிருப்பாரு, முழு ஈடுபாட்டோடு செஞ்சால் குஷி குஷியாக செய்வாங்க. செஞ்சதுக்கப்புறம் பேர் கிடைக்கிறவங்களுக்கு வந்து செஞ்சதுக்கப்புறம் தான் குஷியே வரும். செஞ்சதுக்கப்புறம் வர பலனில் இவங்களுக்கு இது இருக்காது, செய்கிறதே இவங்களுக்கு குஷி. அப்படி இருக்கும்போது தான் மற்றவங்களுக்கும் குஷியை ஏற்படுத்த முடியும். அதனால பாபா சொல்றாரு, இதுதான் பிராமணர்களுடைய கடமை, குஷியின் தானம் செஞ்சு மகாதானி ஆகுது. மகாதான இடைவிடாத தானம் பண்றாங்க. அனைத்தையும் விட மிக உயர்ந்த பொக்கிஷம் பாபா கொடுத்தது உங்களுக்கு எது? குஷியின் பொக்கிஷம். பொக்கிஷம் என்னென்ன ஒருத்தர்கிட்ட இருக்குமோ அது எல்லாமே தானம் தான் செய்வாங்க. நீங்கள் குஷியின் பொக்கிஷத்தை தானம் செஞ்சுக்கிட்டே இருங்க. நீங்கள் யாருக்கு குஷியை கொடுப்பீங்களோ அவங்க உங்களுக்கு அடிக்கடி நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. துக்கமான ஆத்மாக்களுக்கு குஷியின் தானம் செஞ்சிட்டீங்கன்னா உங்களுடைய மகிமை பாடுவாங்க. அதே மாதிரி குஷிக்கு பதிலாக துக்கத்தை கொடுத்தீங்கன்னா சாபம் வந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் கண்டினியூஸாக நடக்கும், அது விரும்பாமலே வந்துட்டு இருக்கோம் இல்லையா? இப்போ பாபா சொல்றாரு, ஒருத்தர்கிட்ட ஒரு பொக்கிஷம் இருந்தால் அது பொக்கிஷமே தானம் செய்யறதுக்கு தான், இல்லாட்டினா அவங்கக்கிட்ட பொக்கிஷம் இருந்து என்ன பிரயோஜனம் இல்லையா? அதனால பாபா சொல்றாரு, உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறல குஷின் பொக்கிஷம், இது யாருக்கிட்டையுமே இன்னைக்கு கலியுகத்தில் கிடையாது, உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது. நீங்கள் தான் கொடுத்தாகணும், கொடுத்துக்கிட்டே இருங்க. ஆனால் நீங்கள் யாருக்கு குஷின் பொக்கிஷத்தை கொடுத்தாலும் அவங்க அதுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். ஒரு தடவை குஷின் தானம் நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னா துக்கமான ஆத்மாக்களுக்கு உங்கள் மகிமை பாடிக்கிட்டே இருப்பாங்களாம். அந்த ஆத்மா கிட்ட போனாலே எனக்கு அமைதியாயிடுது, அவங்க கிட்ட போய் தான் எனக்கு சந்தோஷமே வந்துச்சு, அப்போ தான் சிரிக்கவே ஆரம்பித்தேன். அப்படி இது யாரோ சொன்னாங்க, எங்கேயோ சொன்னாங்க, யாரோ ஒரு மாதாஜியோ பிரதரோ அந்த வீட்டுக்கு போனாங்களாம். போயிட்டு வந்தப்புறம் சொன்னாங்களாம், அவங்கள கூப்பிட்டு, என்னுடைய பொண்ணு அவங்க வந்து விதவையோ ஏதோ பிள்ளை இருக்குது, இன்னைக்கு தான் பல வருஷம் கழிச்சு சிரிச்சே நான் பார்க்குறேம்மா அப்படின்னாங்களாம். இப்போ மகிமை பாடுறாங்கல்ல, இவங்க போய் சும்மா பாபா ஞானம் தான் சொல்லிட்டு வந்திருப்பாங்க, அதில் சும்மா தான் போயிட்டு கூட வந்திருப்பாங்க. அப்போ அந்த அந்த குஷியுடைய வைப்ரேஷன் அவங்கள பேச வைக்குது, குஷியாக இருக்க வைக்குது. ஏன்னா இது நீங்கள் பேசக்கூட தேவையில்லை, அந்த வைப்ரேஷன் இல்லையா, குஷியின் சொரூபமாகி நீங்கள் போனீங்கனாலே அது பேச வைக்கும். அதனால் இதன் மகாதானி ஆகுங்க. எல்லோருக்கும் குஷின் பொக்கிஷத்தை வழங்குங்க. நல்லவங்க கெட்டவங்க, பிடிச்சவங்க பிடிக்காதவங்க, உங்களுக்கு துக்கம் கொடுக்குறாங்க அல்லது ஹெல்ப் பண்ணுறாங்க, எல்லாருக்கும் குஷின் பொக்கிஷத்தை வாரி கொடுத்துக்கிட்டே இருங்க. அதாவது லௌகிகத்தில் சொல்லுவாங்க, சாப்பாடு வைக்கிறதுக்கு ஒரு விதி இருக்குதான். என்னென்னா, சாப்பாடு யாருக்கு வைக்கிறோன்னு முகத்தை பார்க்காம வைக்கணுமா இல்லையா? அது ஆக்சுவலாக இந்த தானத்துக்கு சொல்லப்பட வேண்டிய விஷயம் இல்லையா? ஏன்னா அவங்கள பார்த்து வச்சிங்கன்னா நம்மள அறியாமல் பிடிச்சவங்க அதிகமாக வைப்பீங்க, பிடிக்காதவங்க கம்மியாக வைப்பீங்கன்றதுக்காக சொல்கிறேன். அது மாதிரி இங்கே யாரெல்லாம் பார்க்காதுங்க, அதுக்கு தான் ஆத்மாவை பாருன்றாரு இல்லையா? ஆத்மா என்ன பண்ணிச்சுன்னெலாம் தெரியாது நமக்கு. அப்படி கொடுத்துக்கிட்டே இருங்க, எல்லோருக்கும் குஷின் பொக்கிஷத்தை கொடுத்துட்டே இருங்க.
மகாதானி, இடைவிடாமல் கொடுத்துட்டே இருங்க. உங்களை மாதிரி இருக்கிறவங்களை எழுப்பி விடுங்க, வழிகாட்டுங்க, இல்லையா? சேவையின்றி பிராமண வாழ்க்கையே கிடையாது. இது ஆக்சுவலாக நேற்று வரதானத்தில் பாபா குஷியை விடாதீங்கன்னு சொல்லும்போதே எனக்கு பாபா டச் ஆகி நான் சொன்னது, குஷி எப்படி வரும்? சேவையினால தான் வரும். இல்லை எனக்கு சேவையை கொடுக்கலன்னா பாபா சேவையை கொடுங்க, யார் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? பாபா இங்கே சொல்லிட்டாரு, நீங்கள் போய் மற்றவங்களுக்கு சொல்லணும், அவ்வளோதான் சேவை. இதை தடுத்து நிறுத்துகிற அதிகாரம் யாருக்குமே கிடையாது. ஏன்னா பாபாவுக்கு நீங்கள் சொல்கிறாரு, என்கிட்டயே நீங்கள் சேவைக்கு பர்மிஷன் வாங்க தேவையில்லைன்னு இருக்காரு. இதை மீறி யாராவது தப்பாக சொல்கிறாங்கன்னா புரிஞ்சுக்கோங்க, அவங்க வேற ஏதோ பண்ணுறாங்க, இல்லையா? ஸ்ரீமத்ன்ற பேரில். இப்போ பாபா சொல்கிறாரு, இங்கே சொல்லப்பாங்க, சேவை இல்லாமல் பிராமண வாழ்க்கையே இல்லை, நீ பிராமணே கிடையாது, சேவையே செய்யாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அப்போ அதை சொல்லிட்டாங்க இதுதான் ஸ்ரீமத்துன்னு நினச்சின்னு இருந்தீங்கன்னா, இப்போ வானிலை நான் சொல்கிறதுக்கு என்ன மரியாதை, இல்லையா? இப்போ பாபா சொல்கிறாரு, சேவை இல்லாமல் பிராமண வாழ்க்கையே இல்லை. சேவை இல்லாமல் உங்களுக்கு குஷியாக இருக்காது. குஷி தானே பிராமண வாழ்க்கையோட உயிர் மூச்சு. சேவையின்றி குஷி இல்லை. எல்லாத்தையும் மறக்கிறதுக்கு சேவை தான். பாபா சொன்னார், முந்தானேத்து சொன்னார் பாருங்க, சூப்பரான பாயிண்ட்டு. சில குழந்தைங்களுக்கு தெரியுது, நான் வீண் விஷயத்தை தான் பேசின்னு இருக்கிறேன் பாபா, என்னால் முடியல பாபா, துக்கத்தை தான் கொடுத்துட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி குழந்தை சென்டரில் இருந்துச்சுன்னா, நீ வீட்டுக்கு போயிடு குழந்தை, நீ எதுக்கு இங்கேருந்து பேரை கேட்டுக்கிற அப்படின்னு சொன்னார். இன்னொரு யுக்தி சொன்னார், அதுவும் கஷ்டமாக இருக்குதா, சத்யநாராயணன் கதை சொல்லிக்கிட்டே இரு, தானாக எல்லாம் மாறிடுன்ற. முழுக்க முழுக்க இந்த ஞானம் சேவையில் மூழ்கி இருங்க, கேரக்டரே மாற்றும். உங்கள் பாவம் சேவையில் எரியுது, இல்லையா? சேவை இல்லைன்னா குஷியே இல்லை. அதனால் எப்பவுமே சேவையில் ஈடுபட்டுக்கிட்டே இருங்க. தினசரி அவசியம் யாருக்காவது தானம் செஞ்சுக்கிட்டே இருங்க. தானம் செய்யாமல் துக்கமே வரக்கூடாது. நோட்டீஸை கொடுங்க, போஸ்டர் அடித்து ஓட்டுங்க, என்னென்னலாம் பண்ண முடியுமோ பண்ணுங்க, இல்லையா? துக்கமே வரக்கூடாது. இன்னைக்கு நான் தானம் செய்யலைன்னா உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிடணும். தூங்காதீங்க சொல்லக்கூடாது, தூக்கம் உங்களுக்கு வரக்கூடாதுன்றாரு. இப்போ எவ்வளோ பெரிய விஷயம், இல்லையா? அந்த மாதிரி சேவையில் மூழ்கி போங்க. சேவையில் தான் குஷி இருக்கும், அந்த குஷியை கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்படின்னா அது பாபா சேவையிலே மூழ்கி இருந்தீங்கன்னா அது நல்லா தெரியும், பயங்கரமாக இருக்கும். இப்போ பாபா சொல்கிறாரு, செமையாக இருக்குதுல்ல கேள்வி. பாப்தாதாவின் கழுத்தில், ஏன்னா இன்னொன்று என்னன்னா, இதனால் உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்களோ ஆசீர்வாதம். ஒருத்தர் உங்களை தடுத்து நிறுத்த வருவாங்க, பல பேர் உங்களுக்கு பின்னாடி நீங்கள் சேவை பண்ணுங்கள் நாங்கள் இருக்கிறோன்னுவாங்க. கண்டினியூஸாக அதெல்லாம் அனுபவம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். எல்லா இடத்துலையுமே எங்கே தடுத்து நிறுத்தினாலும் தடுத்து நிறுத்துறவங்க தலையில் கொட்டுறதுக்கு 4 பேர் இருப்பாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கே அசிங்கமாக போயிடும். ஐயோ நம்ம இவ்வளோ பெரிய பாவம் பண்ணிட்டோமே, அதோட அப்படியே ஆஃப் ஆகிடுவாங்க. ஏன்னா பாபா இங்கே சொல்கிறாரு, இல்லையா? இப்போ பாபா சொல்கிறார், தானம் செய்யாமல் உங்களுக்கு தூக்கம் வரக்கூடாது. கேள்வி, ஏன்னா சில சமயம் ஆகும், இந்த டைமில் நம்ம இங்கே கும்பாபிஷேகம் அங்கே போகணும்னு நினச்சி ஏதோ ஒரு காரணத்தினால சோம்பல்தனத்தினால போகலைன்னு வச்சுக்கலாம். ஆனால் அதுக்கு பதில் வேறு ஏதாவது மாதாஜி அனுப்பிச்சு தான் இருப்போம். பட் இருந்தாலும் ஐயோ நம்மளால் போக முடியலன்ட்டு அன்றைக்கி ஒரு மாதிரியே இருக்கும், எரிச்சலாகவே இருக்கும். ஏன்னா அதுதான் சேவை. கேள்வி, பாப்தாதாவுடைய கழுத்தில் எந்த குழந்தைங்க மாலை ரூபத்தில் அணியப்பட்டிருப்பாங்க? பாபா பாருங்க, கண்ணில் வச்சுக்கிறாரு, கழுத்தில் போட்டுக்கிறாரு. நம்மள எந்த குழந்தைய போட்டுக்குவாராம்? யாரோட கழுத்து, அதாவது வாய் மூலம் தந்தையின் குணம், தந்தையினால சொல்லப்பட்ட ஞானம் மற்றும் தந்தையுடைய மகிமை வெளியாகிக்கிட்டே இருக்குதோ, என்ன பாபா சொன்னாரோ அது மட்டுமே வாயிலிருந்து வெளியாகிட்டே இருக்குதோ, அந்த மாதிரி குழந்தைங்க தான் பாபாவுடைய கழுத்தை அலங்காரம் பண்ணுற மாலையாகி உருண்டுக்கிட்டே இருப்பாங்க. நல்லது, ஓம் சாந்தி. ஸோ கேள்வி கேட்கும்போதே நமக்கு தெரியுது இல்லையா பதில். இப்போ எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அவங்க வாயில் பாபா சொன்ன ஞானம் தான் வரும் எப்போவுமே. அதே மாதிரி ஞானத்துக்கு ஏற்பட்ட குணம், ஏற்ற குணம், இனிமைத்தன்மை, அதுதான் வந்துக்கிட்டே இருக்கும். பாபாவுடைய மகிமை,
எப்படி மாற்றிருக்கார், எப்படி மாற்றிருக்கிறார். இந்த சேவையில் மூழ்கி இருக்கிறவங்க பாபா கழுத்திலே இருக்கிறாங்க. அப்போ ஒரு பாட்டு வரும் தெரியுமா, பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா. அப்போ கருடா சொல்லுது எல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் எல்லாம் சௌக்கியம்தான் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நீங்கள் பாபா கழுத்தில் தொங்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் யாரை பார்த்து வேணாலும் கேட்கலாம் சௌக்கியமானு மாயா கிட்ட. ஒன்றுமே பண்ண முடியாது. சேவையில் கண்டினியூஸாக. ஆனால் சேவை ஏதோ ஒரு காரணத்தில் ஏதோ ஒரு தடைன்னு கொஞ்சம் சோர்ந்து விட்டீங்க, அடிக்க ஆரம்பிச்சிடும். உடனே புரிஞ்சுக்கணும், சோர்ந்தா தாசி ஆயிடுவீங்கன்னு பாபா சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ஞானம் அப்பப்போ வரணும். அப்போ குஷி குறைஞ்சதுன்னா சோர்வாகி இருப்போம். ஏன் சோர்வாகி இருக்கிறீங்க? அப்போ கடக்கடன்னு அது சம்மந்தப்பட்ட ஞானத்தை கடக்கடன்னு இறக்கணும். இறக்கிட்டு டக்குன்னு எழுந்திரிச்சு ஓடி போயிடணும் சேவைக்கு. ஏன்னா பாபா கழுத்தில் உருண்டுட்டு இருக்கிற மாலையை யாராவது ஏதாவது துக்கம் கொடுக்க முடியுமா? ஓம் சாந்தி. வரதானம். அமைதியின் சக்தி மூலம் சமஸ்காரம் ஒத்துப்போவது மூலமாக அனைத்து காரியங்களையும் வெற்றி அடைய செய்யும். எப்பொழுதும் தடையற்றவர் ஆகுங்கள். அமைதி சக்தியின் மூலமாக சமஸ்காரம் ஒத்து போறதன் மூலமாக எல்லா காரியங்களையும் வெற்றி அடைய செய்கிறவங்களா ஆகுங்க, தடையற்றவராக ஆகுங்க. விளக்கம். யாரு ஒரு பாபாவை மட்டும் பார்க்குறாங்களோ, பாபா சொல்றத மட்டும் ஃபாலோ பண்ணி நடக்கிறாங்களோ, அவங்களால தான் எப்பவுமே தடையின்றி இருக்க முடியும். அதை விட்டுட்டு இப்படி திரும்பி சகோதரன் சகோதரி இவங்களெல்லாம் பார்த்தீங்க, குழப்பம் ஏற்படுது. அதனால இப்ப தந்தையை பின்பற்றி நடந்து கொண்டே தந்தைக்கு சமமான சமஸ்காரத்தை உருவாக்குனீங்கன்னா இல்லையா, பாபாவை ஃபாலோ பண்ணி நடந்துக்கிட்டு பாபாவுக்கு சமமான சமஸ்காரத்தை உருவாக்குனீங்கன்னா சமஸ்காரம் இணைஞ்சு போற டான்ஸ் ஆடிக்கிட்டே எப்பொழுதும் தடையின்றி இருப்பீர்கள். அமைதியின் சக்தி மூலம் மற்றும் அமைதியாக இருக்கிறதுனால எவ்வளவு பெரிய தடையா இருந்தாலும் சுலபமா முடிஞ்சிடும். மேலும் அனைத்து காரியங்களும் இயல்பாகவே நிறைவேறிடும். இப்ப பாருங்க, பாபா சொல்றாரு, ஒரு பாபா மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரியணும். அவர் சொன்ன மகா வாக்கியங்கள் அந்த ஞானத்தின் சொரூபமாகணும். தடையே கண்ணுக்கு தெரியாது, நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பீங்க இல்லையா. ஆனா ஐயோ இத்தனை வருஷம் இருந்தாங்க, அவங்களே இப்படி இருக்கிறாங்க, இத்தனை வருஷம் இருந்தாங்க, இவங்களே இப்படி இருக்கிறாங்க, இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் அவங்க கூட நின்றுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். பாபா கூப்பிடுற குழந்தை இப்படி வாழ்ந்தார். என்ன பாபா, எனக்கு ஞானம் கொடுத்தவங்களே பின்னாடி தான் இருக்கிறாங்க, நீயும் போயிட வேண்டியதான் பின்னாடி. உனக்கு நான் தான் கொடுத்தேன், அவங்க கருவி அவ்வளோதான் இல்லையா. அவங்க கொடுத்தாங்க இவங்க கொடுத்தாங்க அப்படின்னு இருந்தனா மாட்டிக்குவேன், குழப்பம் வந்துடுது. இப்போ எது ஸ்ரீமத்தினே எனக்கு தெரியலையே பாபா. பாபா டெய்லி இங்கே சேவை செய்யலான்றாங்க. ஒரு மாதாஜி ஃபோன் பண்ணி, பிரதர் நான் 5 வருஷமா பாபா குழந்தையா இருக்கிறேன், ஆனால் நான் மதுபனுக்கு போகல, அதனால் எனக்கு பேட்ஜ் கிடைக்கல. பேட்ஜ் கிடைச்சா தான் சேவை செய்யணுமா பிரதர்? அப்படியா பிரதர்ன்றாங்க. நீங்கள் வாணியெல்லாம் படிப்பீங்களா மாற்றிங்களா மாத்தாச்சு இல்லையா. இப்போ தினம் தினம் சேவை செய்கிறாங்க. அப்போ இது மாதிரி தடுக்கிறதுக்கு நிறைய ஏதோ ஒரு சுயநல காரணத்துக்காக எல்லா இடத்துலையும் நடந்துன்னு தான் இருக்குது. அப்போ நீங்கள் பாபாவை பார்த்தீங்கன்னா நீங்கள் பொக்கிஷம் போயிட்டு இருப்பீங்க. ஏன்னா திடீர்னு நாளைக்கு போயிடுச்சுன்னா ஏன்னா ஏன் குழந்தை சேவை செய்யலை பாபா, நான் பேட்சே வாங்கலை பாபாவோ, பேட்ச் போட்டுட்டு தான் நீ சேவை செய்யணும்னு நான் சொன்னேன்னா இல்லை. அப்போ பேட்ச் இருந்தால் போட்டுக்கணும், அதுக்கு மரியாதை இருக்கு. ஆனால் பேட்சை கொடுக்கலன்னா அவங்க தான் என்ன பண்ண முடியும் இல்லையா. இப்போ பாபா சொல்கிறாரு, அப்போ இந்த மாதிரிலாம் பாபா சொல்கிறது இங்கே 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 டெய்லி ஸ்ரீமத்தை கொடுக்குறாரு. இங்கே விடாமல் மற்ற இடத்துல போய் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, இருக்கிற இடத்த விட்டு இல்லாத இடம் தேடிட்டு இருந்தீங்கன்னா தடை மட்டும்தான் தெரியும். எனக்கு சேவையே செய்யவே விட மாட்டுறாங்கப்பா. யார் விட மாட்டாங்கன்னா கையை காலை பிடிச்சி கட்டியாக வச்சுருக்குறாங்க. அதனால் அப்பாவை பாருங்க, அப்பா சொல்கிறத கேட்டு நடந்துக்கிட்டே இருங்க, தடையே இருக்காது, போயிட்டே இருப்பீங்க.
அப்போ அப்பாவை ஃபாலோ பண்ணி அப்பாவுக்கு சமமான சமஸ்காரத்தை நீங்கள் உருவாக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்பா கூட சேர்ந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பீங்க. அதே மாதிரி உங்களுடைய சமஸ்காரமும் எல்லாரோடையும் இணைஞ்சு போகும். ஏன்னா நீங்கள் பார்க்குறது அப்பாவை, இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க பார்க்கல, உங்கள் கூட சேவை செய்கிறவங்களா பார்க்க மாட்டீங்க. பாபா வந்திருக்காரு, இவர் ஒரு கருவி ஆக்கியிருக்காரு, பாபா தேங்க்ஸ் பாபா, தேங்க்ஸ் பாபா, தேங்க்ஸ் பாபா. அப்போ அந்த ஆத்மா ஏதோ சமஸ்காரம் முதல்ல இருந்தாலும், ஓ இதை சமாளிக்கிறதுக்கு தானே பாபா நீ என்னை அனுப்பிச்சிருக்கிற, நான் இதையும் சகிச்சுக்கிறேன் பாபா, தேங்க்ஸ் பாபா. அப்போ என்ன பண்ணுவீங்க, அதுக்கேற்ற மாதிரி அந்த ஆத்மாவுக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சு கொடுத்து டான்ஸ் ஆடிட்டு போயிட்டு இருப்பீங்க. அப்புறம் ஏன் தடை வரப்போகுது? அது இப்படி நிற்கிதுன்னா நீங்களும் எதிர போய் நின்னா தான் முட்டிக்கிட்டு நிற்பீங்க. அது இப்படி வந்துச்சுன்னா இப்படி போங்க, போங்க போங்க இப்படி போங்க. இப்போ தடையே இருக்காது. ஏன்னா உங்களுக்கு தேவை சேவை, தடையின்றி போயிட்டே இருக்கும். இப்போ பாபாவுக்கு சமமான சமஸ்காரம், பாபா எல்லாரையும் உயர்ந்தவங்களா பார்க்குறாரு, நீங்களும் உயர்ந்தவங்களா பாருங்க, அப்போ தடையே இருக்காது. அதுக்கு மிகப்பெரிய சக்தி ஒன்று தேவை, அமைதியின் சக்தி. அதில் தான் இருக்குது. இப்போ ப்ராக்டிஸே அதுதான் இருக்குது. நான் தான் மம்மா, என்னுடைய எண்ணம் சொல் செயலில் ஞான ஸ்வரூபம், சக்தி ஸ்வரூபம், அன்பு ஸ்வரூபம் வெளிப்படணும். இதன் மூலமாகவே என்னை பார்க்குறவங்க இந்த தேவதா தர்மத்துக்கு வரணும், பாபாவுக்கு வந்து ஆகணும், இந்த லட்சியத்தை வச்சு நடக்கணும். இது நான் கரெக்டாக பண்ணிட்டு இருக்கிறேன்னான்னு எனக்கு எப்படி தெரியும்? ஆழ்ந்த அமைதி டிஸ்டர்ப் ஆகாமல் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இல்லை அந்த சக்தி, அந்த ஆழ்ந்த அமைதி பாபாவுடைய நினைவில் அப்படியே மயங்கி கிடந்துட்டு இருக்கணும். மயங்கிட்டால் அதே நேரத்தில் சக்தி ஸ்வரூபம், அது மயங்கி இருந்தாலே சக்தி ஸ்வரூபம் ஞான ஸ்வரூபமாக தான் இருக்க போகிறீங்க, அன்பு ஸ்வரூபமாக. அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா பெரிய பெரிய தடையெல்லாம் சுலபமாக ஒன்றுமே இல்லாமல் முடிஞ்சு போயிடும். அதாவது அங்கே இருக்கும், ஐயோ அங்கே தடை இருக்குது, ஐயோ பாப்பா தடை இருக்குது பாப்பா, எப்படி பாப்பா போகிறது, தடை அங்கே தானே இருக்குது, வர்றதுக்கு முன்னாடி இங்கேயே ஏன் நீ யோசிக்கிற, நீ போகிறதுக்குள்ளே அது காணாமல் போயிடும் இல்லையா? நீ அமைதியாக போயிட்டே இரு, அது கண்டிப்பாக போயிடும்ன்ற நிச்சய புத்தியோடு நீ போயிட்டே இரு, ஸ்பீடை கூட குறைக்க தேவையில்ல, போகிறதுக்குள்ளே அதுவே வழி விட்டுரும் இல்லையா? அப்போ எல்லா காரியங்களும் ஈஸியாக நிறைவேறிடும். நீ நினச்ச எல்லா பிரம்மா பாபா பார்த்தீங்கன்னா நினச்ச உடனே டக் 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 டக்குன்னு பண்ணுறாராம் எல்லா சேவையும். அவர் எதையுமே பெண்டிங்கே போடலையாம். அப்போ பெண்டிங் போட்டால் கூட சரீரம் விடும்போது ஐயோ அது செய்யலையேன்ற உணர்வு வந்துடும்ல. பாபா சேவையாகவே இருந்தால் கூட அது செய்யலை, அது கூட இல்லை, முடிச்சிடுறது அப்போவே இல்லையா? அதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு பாபாவை பார்க்கணும், ஒரு பாபா சொல்கிறத மட்டும் கேட்கணும், திரும்பி யாரையுமே பார்க்காதீங்க. அவங்க எவ்வளோ பெரிய இடத்துல இருக்கட்டும், அது நமக்கு தேவையில்லை. பாபா சொன்னாரா, பாபா வாணியில் சொன்னாரா, அதுக்கப்புறம் யாருக்கு கடவுள் வரம் கொடுத்த அப்புறம் சாமியார் வரம் கொடுக்கலன்னு நின்றுட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு யார் என்ன பொறுப்பு இல்லையா? அதனால் பாபா சொல்கிறாரு, அப்பாவை ஃபாலோ பண்ணிவிட்டு கண்ணை மூடி போயிட்டே இருங்க, எல்லாரோடையும் இணைஞ்சு போங்க. பாபாவுக்கு இணைஞ்ச சமஸ்காரம் இருந்துச்சுன்னா சமஸ்காரம் மோதல் வராது. அப்போ தடையின்றி சேவை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க, ஈஸியாக வெற்றி மேலே வெற்றி வந்துடும். ஸ்லோகன்: யார் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு காலத்து பார்வையோடு பார்க்காம ஒவ்வொரு விஷயத்திலும் நன்மை இருக்குது அப்படின்னு நினைக்கிறாரோ அவர்தான் 3 கால ஞானம் அறிந்தவர். செம பாயிண்ட் இல்லையா? நமக்கு தெரியாது, ஒரு காலத்து பார்வையோட பார்க்கல, என்ன இது இவங்க நமக்கு துக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறான்னா, ஆனால் அந்த துக்கத்திலே நன்மை இருக்கும், அது நமக்கு தெரியாது. ஏன்னா சங்கம் யுகத்தில் நடக்கிற எல்லாத்துலேயும் உங்களுக்கு கண்டிப்பாக நன்மை தான் இருக்குது, நிச்சய புத்தியோட சிரிச்ச முகத்தோடு இருங்கன்றது. ஆனால் நமக்கு அந்த நேரம் ஒரு தடை தான் பெருசாக தெரியும். ஐயோ இப்படி இருக்குதே, இவங்க இப்படி பண்ணுறாங்களே, இதுக்கு தடை. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு சேவை பண்ணுறோம், அந்த சேவைக்கு தடை வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? இதுக்கு மேலே உங்களால் முன்னேறவே முடியாத மாதிரி ஒரு தடை வருதுன்னா என்ன பண்ணுவோம்? உடனடியாக உங்களுக்கோ சேவை செய்கிறது தான் சமஸ்காரம். அப்போ என்ன பண்ணுவீங்க? வேறு என்னென்ன சேவை செய்யலான்னு பார்த்துட்டு போயிட்டே இருப்பீங்க. அப்போ இது தடை வந்ததுனால தானே மற்ற சேவை, அது நிறைய ரொம்ப நாள் ஐடியா இருக்குது, ஆனால் அதை பண்ணுறதுக்கான நேரமே இல்லை. இப்போ இது தடுத்த உடனே என்னாச்சு? அப்பாடா இது முடிஞ்சிச்சு, ஸோ மற்ற வேலை இல்லை, இது பண்ணலாமா அது பண்ணலான்னு குழப்பம் போய் பாபாவே சொல்கிறார் இது நீ பண்ண வேண்டாம், அப்போ அதை பண்ணலாம் இல்லையா? சூப்பராகிடும். ஸோ அப்போ அது மற்றவங்களுக்கு தடையாக இருக்கும், ஆனால் நமக்கு என்னது மிகப்பெரிய நன்மை. ஏன்னா நான் ரொம்ப நாளாக பாபாட்ட சொன்னேன், பாபா நான் அதை செய்யணும் பாபா, எனக்கு டைமே கிடைக்கலையேன்ட்டு.
டைமை ஒதுக்கி கொடுத்துட்டாரு. அது தடையாக இருக்கலாம், அல்லது தடை பண்ணுறவங்களுடைய மரணமாக இருக்கலாம், ஏதோ ஒன்று இல்லையா. அவங்க தான் 3 கால ஞானத்தையும் தெரிஞ்சவங்க. இதே மாதிரி ஒரு மாதாஜி வந்து பார்த்தீங்கன்னா, பந்தனத்தை விட்டா பாபா சேவை செய்யலாம், என்னை பந்தனத்தை வந்து காப்பாற்று பாபா காப்பாற்று பாபான்னாங்க. யாரை பந்தனம் நினச்சாங்களோ அவங்க செத்தே போயிட்டாங்க. இது நியாயமா பாபா, கொன்னுட்டியா அவங்க அப்படின்னு பாபாவே விட்டு போயிட்டாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. அதுதான் ட்ராமா இல்லையா. அப்போ 3 கால ஞானம் தெரிஞ்சவங்க இப்படி பண்ண மாட்டாங்க இல்லையா. 3 கால ஞானம் தெரியாதவங்க தான் என்ன பண்ணுறாங்க, ஒரு கால ஞானத்தை பார்த்து இவங்க கேட்டது, ஆனால் இவங்க எதிர்பார்க்காத விதமாக அது நடந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு மாதாஜி என்ன பண்ணாங்களாம், கீதா பாடசாலைக்கு போனால் அந்த குழந்தை வந்து கத்திக்கிட்டே இருக்குமா, பாபா நாளைக்கு இந்த குழந்தை வாயே தரக்கூடாது பாபா, அமைதியாக இருக்கணும் பாபானா அந்த குழந்தைக்கு சக்தியாக கொடுத்துட்டு இருந்தாங்களாம். அடுத்த நாள் பார்த்தா குழந்தை படுத்த படுக்கை ஆயிடுச்சு, ஜுரம் ஆயிடுச்சு. ஸோ இவங்க நினச்சது நடந்துச்சானா, இவங்க நினைக்காத விதத்தில் நினச்சானா அது கர்ம கணக்கு தான் முடியுது. ஆனால் அவங்க குஷியாக தான் இருக்கிறாங்க. ஸோ ஒருத்தங்க இப்படி இருக்கிறாங்க, ஒருத்தங்க இப்படி இருக்கிறாங்க. ஸோ 3 கால ஞானத்தை தெரிஞ்சவங்க நன்மையை பார்ப்பாங்க, எதில், கெட்ட விஷயத்தில் கூட. ஆனால் ஒரு கால ஞானத்தை பார்க்குறவங்களுக்கு நல்ல விஷயம் கூட, அதுலேயும் கெட்டதை தான் பார்ப்பாங்க இல்லையா. இப்போ இந்த ஞானம் வந்து சூப்பராக இருக்குது பிரதர், முரளி கிளாஸ் சூப்பராக இருக்குதுன்ட்டு 1000 பேர் சொல்கிறாங்க. ஆனால் இதில் கஷ்டப்பட்டு குறைய கண்டுபிடிக்கிற 4 பேரும் இருக்கிறாங்க, இதே பொழப்பாக இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் இதில் நமக்கு என்ன லாபம், அதன் மூலமாகவாவது இந்த ஞானத்தில் உண்மையிலே என்னதான் இருக்குதுன்னு நீ தெரிஞ்சுக்கொண்டு பாபா உருவாக்கி இருக்கிறார். அவங்கள இப்படி தான் பார்க்க வைக்க முடியும்னு பாபா பார்த்துக்க வச்சிருக்கிறார். ஸோ இதுவும் நன்மையே. ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா.